வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இணையம் வழியாக நடத்தும் இலக்கிய நூல் திறனாய்வு அரங்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நான் எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்ய உள்ள புத்தகம் காவியா வெளியிட்ட கீராவின் வேட்டியும் பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டியும் என்ற நூல். இதை எழுதியவர் கவிஞர் புதுவை யுகபாரதி. திறனாய்வு அரங்கத்திற்கு செல்லலாம் நண்பர்களே. 16,000 ஆண்டுகள் மூத்தது பைந்தமிழர் தம் பண்பாடானது. மதிப்பு உணர்வின்றி மொழியறியாமல் மாக்களாய் மறையோர் திரிந்திட்ட போதே அதிமதுர தமிழ் அருமை மொழி தேர்ந்து அழகுற செங்கோல் அரசமைத்து இனிது மதிப்புக்குரிய மக்களாய் சிறந்தனர் மண் புவிக்கு எடுத்துக்காட்டாய் தமிழரே என்பதற்கேற்ப தமிழன் புதுவை யுகபாரதி மிகச்சிறந்த தமிழ் பற்று மிக்க மரத்தமிழனாக திகழ்கிறார். அடுத்து கீராவின் வேட்டியும் பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டியும் என் நூலை எழுதியவர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் பொது உடைமை புது தமிழராக தனித்தமிழ் கட்டுரை ஆசிரியராக திகழ்கிறார். புதிய நாட்டை வெற்றி கொள்ள தன் வாளை லாவகமாக சுழற்றும் பேரரசனை போல் புதுவை யுகபாரதி பொது உடைமை இலக்கியத்தையும் புதுச்சேரி இலக்கியத்தையும் புது மொழியால் தனித்தமிழால் வெற்றி கொள்கிறார். தான் பிறந்த மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்னும் தீரா காதலும் கொள்கையும் சிந்தனையும் கொண்டு எழுதி வரும் கவிஞர் புதுவை யுகபாரதி தாம் வாசித்த இலக்கியங்களின் எழுச்சியினால் புதுச்சேரி மண் புதுச்சேரி இலக்கியம் குறித்து எழுதியுள்ள இந்நூல் பெரும்பாலும் பொது உடைமை சித்தாந்தத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளது என்பதுதான் சிறப்பு. எல்லோரும் சமம் என்னும் மனிதநேய பொதுமை சிந்தனை இக்கால இலக்கியங்கள் பெரும்பாலானவற்றில் விரவி கிடக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரி எழுத்தாளர் புதுவை யுகபாரதி அவர்களின் நூலும் இவ்வகையில் உள்ளது. இந்நூல் பிரபஞ்சன் ஒரு பிரெஞ்சிந்திய பண்பாட்டு அடையாளம் என்னும் கட்டுரை முதலாக புதுச்சேரி இலக்கிய அமைப்புகள் ஒரு பார்வை ஈராக மொத்தம் 14 கட்டுரைகளை நூலாசிரியர் எழுதி தொகுத்திருக்கிறார். அவை பிரபஞ்சன் ஒரு பிரெஞ்சிந்திய பண்பாட்டு அடையாளம், 2வது கீராவின் வேட்டியும் பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டியும், 3 பாவேந்திரம் தமிழ் தேசியமும், 4 புகார் நகரத்து பெருவணிகன் ஒரு பார்வை, 5 மா அரங்கநாதனின் முத்துக்கருப்பனும் சுந்தரபாண்டியனின் ஆறுமுகமும், 6 சிவப்பு வெள்ளை புரட்சியாளர், 7 புதுச்சேரி சமயங்களும் பொது உடைமை இயக்கமும், 8 பாவேந்தர் பாட்டிலக்கிய தலைமுறை, 9 தமிழ் ஒளியின் மேதினமே வருக பாடல் ஒரு பார்வை, 10 வாணிதாசனின் குழந்தை பாடல்கள், 11 உசேன் சிறுகதைகள் ஒரு ஆய்வு, 12 பாரதிதாசனின் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பன்முக பார்வை, 13 தமிழிய பார்வையில் வாணிதாசன், 14 புதுச்சேரி இலக்கிய அமைப்புகள் ஒரு பார்வை. தமிழ் ஒளியின் மே தினமே வருக பாடல் மூலம் கட்டுரை ஆசிரியர் நீங்க ஒன்னு விட்டுட்டீங்க. புதுச்சேரி சமயங்களும் பொது உடைமை இயக்கமும் என்னும் தலைப்பில் பொது உடைமை என்பது ஏற்றத்தாழ்வற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்னும் உரிமை தருகின்ற எல்லோரும் ஒன்று என்று கூறுகின்ற உயர்ந்த சிந்தனையாகும். இதை பாரதியார் எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடினார் என பொது உடைமை இயக்கம் குறித்து புதிய விளக்கத்தினை அளித்திருப்பதை அவருக்கு பொது உடைமைகள் சித்தாந்தத்தின் புரிதல் சுட்டிக்காட்டத்தக்கதாகும். புதுச்சேரியில் பொது உடைமை இயக்கம் என்னும் உட்தலைப்பில் இந்தியாவில் பொது உடைமை இயக்கம் 1925ஆம் ஆண்டு நிறுவப்பெற்றது. ஆனால் புதுச்சேரியில் அது 1934ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிறுவப்பெறுகிறது. தமிழகத்தில் பொது உடைமை இயக்கத்தை நிறுவுவதில் பங்காற்றிய தலைவர்களில் புதுச்சேரியன் வா சுப்பையாவும் ஒருவர். 1942ஆம் ஆண்டுக்கு பின்பு வா சுப்பையா புதுச்சேரியில் வெளிப்படையாக பிரெஞ்சிந்திய பொது உடைமை இயக்கத்தை தொடங்கினார் என்று தெரிவிக்கிறார் தம்முடைய நூலில். அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற தமிழ் ஒளியின் மேதினமே வருகை என்னும் பாடல் மூலம் கட்டுரை ஆசிரியர் தமிழ் ஒளியின் கவிதைகள் ஓய்வின்றி உழைத்துழைத்தே பலகை போல் தேய்ந்திட்டோர் உளத்தில் இன்பம் பாய்ச்ச வருந்தாய் அவளை போற்றுகின்றேன்
என்பதை சுட்டிக்காட்டி பகல் முழுவதும் உழைத்து உழைத்து சோர்ந்து போய் இதற்கு மேலும் முடியாது என்ற நிலையில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வு கொடுக்க வருகின்ற இரவினும் தாயை போற்றுகின்றார் என மே தினத்தின் பெருமையை பறைசாற்றுகிறார் கட்டுரை ஆசிரியர். மேலும் கவிஞர் மே தினத்தை கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதைபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என பாடியதை சுட்டிக்காட்டி தொழிலாளர்களின் இன்னலை தீர்க்க வந்த காலமாக மே தினத்தை உருவகப்படுத்துவதை நூலாசிரியர் எடுத்து எம்புகிறார். அதற்கு அடுத்தபடியாக பாரதிக்கு பின் உரைநடை இலக்கியம் நவீன இலக்கியமாக உருவெடுத்தது. கட்டுரை, சிறுகதை, நாவல் என்னும் இலக்கிய வகைமைகள் சமூகத்தின் அடித்தட்டு மக்களை பாடுபொருள்களாக்கின. ஆளாய் வளர்ந்துள்ள சிறுகதை நாவல் இலக்கிய படைப்புகளுக்காக புதுச்சேரியிலிருந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள மானுட எழுத்தாளர் பிரபஞ்சன் மற்றும் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் ஆகிய இருவரின் எழுத்துக்களை கீராவின் வேட்டியும் பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டியும் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து கட்டுரையாக்கியுள்ளது. உலக தமிழர்களிடையே பெருமை கொள்ளத்தக்க பெருமை பெற்றுள்ள உள்ளூரில் வாழும் 2 உயர்ந்த எழுத்தாளர்களை, குறிப்பாக சாமானியர்கள் குறித்து இலக்கியம் படைத்துள்ளவர்களை பெருமைப்படுத்துவதாகும். அவர்களுடைய உள்ளுணர்வை பிரதிபலிப்பதாகவும் கட்டுரையாளர் தனது ஊரையும் மக்களையும் நேசிப்பதையும் அறிய முடிகிறது. மக்கள் சிக்கல்களை முன்வைத்து வானம்பாடி பிரபஞ்ச கவியாக தம் படைப்புகளை படைத்து வந்த பிரபஞ்சன் புதுச்சேரியின் வரலாற்றை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஆனந்தரங்க பிள்ளையின் நாட்குறிப்புகளை நடுவுமாக கொண்டு மானுடம் வெல்லும், வானம் வசப்படும், கண்ணீரால் காப்போம் ஆகிய புதினங்களை படைத்தளித்தார் பிரபஞ்சன் என்று பிரபஞ்சன் ஒரு பிரஞ்சிந்திய பண்பாட்டு அடையாளம் என்னும் தலைப்பில் கட்டுரை வடித்துள்ளார். புகார் நகரத்து பெருவணிகன் என்னும் கட்டுரையில் நூலாசிரியர் என்றைக்கு ஒரு சமுதாயம் இருப்பது போதும், ஓய்வெடுப்போம், உலாவரும் என்று நினைக்கிறதோ அன்றைக்கே அதன் வீச்சு தொடங்கிவிட்டது. மனத்தின் பொய்யான கற்பனைகளுக்கு அறிவு எப்படி விடை காண முடியும் என்பன போன்ற வாழ்வியல் அறங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார். காவிரி பூம்பட்டினம் குறித்து நூலாசிரியர் தெரிவிப்பதை நமது கட்டுரையாசிரியர் யுகபாரதி அவர்கள், காவிரி ஆற்றங்கரை போன்ற பொதுவிடங்களில் காணக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு தலைமுறையின் நாடி துடிப்பை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றன. ஓய்ந்து உட்கார்ந்த பேரிளம் பெண்களும் உலா வந்த உயர்குல பெண்களும் புகாரின் அடையாளம் அல்ல. வாழ்க்கை சுவையை விரும்பி சுவைத்து குறுகுறுப்பின்றி இன்பம் நுகர்ந்து துய்த்த இன்பத்தை நிலைக்கச் செய்ய இல்லறம் கண்டு அமைந்த இல்லறம் சீர்பெறும் பொருட்டு அச்சம் என்பதை அறியாமல் கடலோடி பெரும் புகழும் பொருளும் ஈட்ட தயங்காத இளம் தலைமுறையே காவிரி பூம்பட்டினத்தின் உண்மையான அடையாளம் என பதிவு செய்துள்ளார். மேலும் கதை பெட்டகமான இப்புதினம் ஒரு கலை பெட்டமாகவும் அமைந்துள்ளது என புகார் நகரத்து பெருவணிகன் கதையை ஆய்வு செய்து நமக்கு தந்துள்ளார். மேலும் இந்நூலின் தலைப்பாக அமைந்துள்ள கீராவின் வேட்டியும் பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டியும் கட்டுரையானது கட்டுரையாக அல்லாமல் ஒரு இலக்கிய படைப்பாகவே புனைகதை போன்றே படிப்பவருக்கு ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் படைப்பாக திகழ்கிறது. கீராவின் வேட்டி இந்த கதையை நான் உங்களுக்காக சொல்ல விழைகிறேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த நூலையும் ஆய்வு செய்வதை விட ஒரு சிலவற்றை உங்களோடு எடுத்துக்கொண்டு நான் பகிர்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் ஒரு பகுதியாக கீராவின் வேட்டி என்ற கதை சுருக்கத்தை உங்களுக்கு அளிக்கலாம் என்று நினைக்கிறேன். கீராவின் வேட்டி. தூங்கா நாயக்கர் என்பவர் வேட்டியின் ஒரு கதை நாயகர். வேலை கிடைத்தால் செய்கிறவர். இருக்கின்ற ஒரே வேட்டியை உடுத்திக் கொள்பவர். அன்று வேலை கிடைக்காததால் நேரத்தை செலவிடுவதற்கு கம்மாக்கரைக்கு செல்கிறார். அங்கு கிடந்த புளியம்பழத்தை எடுக்க குளியும் போது அவரின் வேட்டி கிழிந்து போகிறது. கிழிந்து போகவில்லை, தைக்க முடியாத அளவுக்கு பீய்ந்து போகிறது. அப்போதுதான் அவருக்கு வேட்டியின் அருமை புரிகிறது. தூங்கா நாயக்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் விடுதலையை விரும்புபவர். 1942 ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தலைமறைவு போராளிக்கு இடம் கொடுக்கிறார். போராளி அவர் வீட்டை விட்டு சென்ற பின்னர் இச்செய்தி ஆங்கில காவல்துறைக்கு தெரிகிறது. காவல்துறை தூங்கா நாயக்கரை காவல்துறைக்கு அள்ளி சென்று அடித்து உதைத்து சிறைப்படுத்தாமல் தூங்கா நாயக்கரை வெளியே விட்டு விடுகிறது. விடாமல் சிறைக்குள் வைத்திருந்தால் தூங்கா நாயக்கரும் விடுதலை போராட்ட ஈகி ஆகி இருப்பார், அதாவது தியாகி ஆகி இருப்பார். இருந்தாலும் அவ்வூர் பெரியவர்கள் அப்படி கருதி விடுதலை பெற்ற 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவுக்கு தூங்கா நாயக்கரை சிறப்பு விருந்தினராக அழைக்க வருகிறார்கள். ஆனால் தூங்கா நாயக்கர் இருந்த ஒரு வேட்டியின் பீந்த கிழிசலை மறைத்து கொண்டு அவர்களை வரவேற்க தயாரானார். இதுதான் வேட்டியின் கதை சுருக்கம். அடுத்து பிரபஞ்சனின் அப்பாவின் வேட்டி.
தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் பழக்க வழக்கங்களுக்குள், அதாவது சாத்திர சடங்குகளுக்குள் பெற்றோரின் வழிபாட்டு முறையும் ஒன்று. பெற்றோரின் நினைவு நாள்களிலும் விழா நாள்களிலும் புத்தாடை அணிந்து படையில் இடுவது வழக்கம். ஒரு சிலர் இது போன்ற நாள்களில் அணிவதற்கென்ற தனியா ஆடைகளை வைத்திருப்பார்கள். இந்த ஆடைகளை பிற நாட்களில் உடுத்துவதில்லை. இந்த ஆடைகளை மிகுந்த பாதுகாப்போடு பெட்டியில் பூட்டி வைத்திருப்பர். விழா நாள்களில் அதை எடுத்து துவைத்து உடுத்தி கொண்டு படைப்பர். மீண்டும் அதை அப்படியே பெட்டியில் பத்திரப்படுத்தி வைப்பர். இதை பார்த்து வளர்கின்ற குழந்தைகள் வளர்ந்து பெரியவரானதும் தாங்களும் இது போன்ற பழக்கத்தை கடைபிடிக்க விழைகின்றனர். பிரபஞ்சனின் தந்தையும் இது போன்ற ஒரு வேட்டியை வைத்திருந்தார். அவரும் விழா நாள்களில் அதே வேட்டியை உடுத்தி கொண்டு படைப்பார். இவற்றெல்லாம் பார்த்து வளர்ந்த பிரபஞ்சன் தந்தையை போல் விநாயகர் சதுர்த்தி அன்று அவர் உடுத்திய அந்த வேட்டியை உடுத்துகிறார். அந்த வேட்டி கிழிந்து பீந்து விடுகிறது. அம்மாவின் அறிவுறுத்தலின்படி வழக்கம் போல் டெரிகாட்டன் வேட்டியை உடுத்தி கொண்டு படைக்கிறார். இதுதான் அப்பாவின் வேட்டியின் கதை சுருக்கம். மனைப்பலகையை எடுத்து போட்டுக்கொண்டு பிள்ளையாருக்கு முன் அமர்ந்தேன். ஓர் ஓசை முனகளோடு வேட்டி உயிரை விட்டது. என் பின்பக்கத்து மடிப்புகள் தோறும் நீல நீளமாக கிழிந்திருந்தது. எழுந்து நின்று கொண்டேன். இருட்டில் குழந்தையின் கையை மிதித்து விட்டார் போல் இருந்தது. மேற்கூறிய வரிகளில் பிரபஞ்சன் வேட்டியை குழந்தையின் தளிர் உடலுக்கும் வாழை இலையின் துளிர் மென்மைக்கும் ஒப்பிடுகிறார். வேட்டியை ஓர் உயிராகவும் நேசிக்கிறார். இதுதான் பிரபஞ்சனின் கதை சுருக்கம். இதை போலவே நண்பர் யுகபாரதிக்கு தன்னோடு தினந்தோறும் இலக்கிய உறவாடும் அன்பு எழுத்தாளர் உணர்வு பாவலர் உசேன் அவர்களின் ஊருக்கு ஒருவர் என்னும் தொகுப்பில் உள்ள சிறுகதைகளை ஆய்வு செய்து உசேன் சிறுகதைகள் ஒரு ஆய்வு என்னும் தலைப்பில் கட்டுரையாத்துள்ளார். பாவலர் உசேன் அவர்களை ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர் என்பது உணர்த்துகிறது. பாவலர் உசேன் அவர்களின் சிறுகதைகளில் ஓமை நயம் மிகுந்திருப்பதை காண முடிகிறது. பாவலர் உசேன் அவர்கள் பாக்கல் இயற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை சிறுகதைகள் மற்றும் புதினம் இயற்றுவதில் காட்டினால் பிரபஞ்சன், கீரா போன்ற சிறுகதை ஆளுமைகளைப் போல உயர்ந்த நிலையை அடைவார் என தமது கட்டுரையின் முடிவில் தெரிவித்துள்ளது ஒரு சிறுகதை ஆசிரியராக உசேன் குறித்து அறிந்து கொள்ள இயலும். அவரின் சந்தேகம் வாழ்க என்னும் சிறுகதை குறித்து இப்போது பார்ப்போம். சந்தேகம் வாழ்க என்னும் இக்கதையின் ஆசிரியர் சினத்தையும் சினத்தினால் விளையும் தீமைகளையும் கதைக்களமாக்கி ஒரு எழுத்தாளனை தலைமை கதை மாந்தனாக படைத்து கதையை நகர்த்தி செல்கிறார். கோபால் என்பவன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவன், நியாயத்திற்காக போராடுபவன். இவ்வாறு கோபப்பட்டு அனைவரிடம் கெட்ட பெயர் எடுத்தவன். அவனின் கோபத்தால் அவன் நிறைய இழந்திருக்கிறான். அவன் வீட்டில் கூட அவனுக்கு உரிய மதிப்பு இல்லை. அவனை பற்றியும் அவனது மென்மையான உள்ளத்தை பற்றியும் அவனுடைய நண்பனுக்கு மட்டுமே தெரியும். அவனின் நண்பன் பல முறை கோபப்படக்கூடாது என்று கூறியும் தப்பு செய்யறதை தட்டி கேட்டா தப்பா என்று கேட்டு தன் சினத்தை மாற்றாமலேயே இருப்பான். ஒரு முறை நூலகத்தில் நூல் ஒன்றை கேட்க அதற்கு நூலகர் அதை தேடி எடுக்க வேண்டும், நாளைக்கு வாருங்கள் எடுத்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்டு இவன் மறுநாள் சென்று அந்த புத்தகத்தை கேட்க அந்த புத்தகத்தை எடுத்து வைக்க மறந்து போன நூலகர் மீண்டும் நாளைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார். கோபாலுக்கு கோபம் வர சத்தம் போடுகிறான். பதிலுக்கு நூலகர் சத்தம் போட உயர் அதிகாரி வர அவரிடம் கோபால் விளக்க உடனடியாக புத்தகத்தை எடுத்து தருமாறு ஆணையிடுகிறார். நூலகர் அந்த புத்தகத்தின் முக்கியமான 10 பக்கங்களை கிழித்து வைத்துக் கொண்டு கொடுக்கிறார். அதை தெரியாமல் வாங்கி சென்றவன் திருப்பி கொடுக்கும் போது புத்தகத்தில் பக்கங்கள் குறைவதாக கூறி அதற்குண்டான தண்ட தொகையை கோபாலிடமிருந்து வசூலித்து வருகிறார். இது போன்ற கதையை உசேன் ஐயா எடுத்து காட்டுவதை யுகபாரதி மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். கவிஞர் புதுவை யுகபாரதி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியுள்ள கட்டுரையில் 2 புதுவை எழுத்தாளர்களாகிய பிரபஞ்சன், கீரா ஆகியோரின் வேட்டி என்னும் தலைப்பிலான கதைகளை ஆய்வு செய்து நாம் படித்தால் உணர முடியாத பல கருத்துக்களையும் புனைகதை ஆசிரியர்களின் பண்பு நலன்களையும் வெளிப்படுத்துகிறார். 2 புனைகதை ஆசிரியர்களும் அவர்களின் பொதுவுடைமை சித்தாந்த எழுத்தாளர்கள் என்பதையும் இருவரும் சாமானிய மனிதர்களின் பால் கரிசனம் கொண்டு அவர்களை பற்றி அதிகம் எழுதுவர்களாக காட்டுகிறார். கீரா ஒரு பேச்சு மொழி கதை சொல்லி அவர் படிப்பவர்களை இன்புறுத்தக்கூடிய மண் சார்ந்த சொலவடைகளையும் சொற்களையும் நினைவுபடுத்தும் கதை சொல்லி, ஒரு பொதுவுடைமை கதை சொல்லி என்பவை வேட்டி கதையில் கீராவின் அடையாளங்களாக கட்டுரை ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். மேலும் பிரபஞ்சன் ஒரு ஓமை கதை சொல்லி, இயல்பு நிகழ்வு கதை சொல்லி, ஒரு கடவுள் மறுப்பு கதை சொல்லி என பிரபஞ்சன் குறித்தும் தெரிவித்து இருவரும் இயல்பான, உயிர்ப்பான, உணர்ச்சிகரமான, பண்பாட்டு அடிப்படையிலான அழகான கதைகளை தருகின்றனர் என தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்கிறார். மேலும் இவருடைய நூலில் நான் கண்டறிந்தது என்னவென்று சொன்னால்,
யுகபாரதி தனித்தமிழ் சொற்களையே கையாளுகிறார். மைய அரசு என்பதற்கு நடுவண் அரசு என்றும், சாகித்ய அகாதமியை இலக்கிய கழகம் என்றும், தியாகி என்பதை ஈகேர் என்றும், காமத்தனத்தை காக்கிலித்தனம் என்றும், மனிதநேயம் என்பதை மாந்தநேயம் என்றும், வேதாந்தி என்பதை மறையாளன் என்றும், அதிர்ஷ்டம் என்பதை வாய்ப்பு என்றும், லாபம் என்பதை பொருட்பயன் என்றும் பயன்படுத்துகிறார். அதை போலவே துப்பாக்கி என்பதை துமுக்கி என்று தமிழ் சொல்லிலும் தனித்தமிழ் சொல்லிலும், சமுதாயம் என்பதை சமூகம் என்பதையும், சமுதாயம் சமூகம் என்பதை குமுகாயம் குமுகம் என்றும், சங்கம் என்பதை புலவராயம் என்றும், நீதிமன்றம் என்பதை அறமன்றம் என்பதும் பயன்படுத்துவது தனிச்சிறப்பு. பெரும்பாலும் இவருடைய நூலில் பொருளை விளக்குவதற்கும் செயல்களை விளக்குவதற்கும் எடுத்துக்காட்டுகள் ஓமை சொல்வதற்கும் திருக்குறளையே பயன்படுத்துகிறார். நிறைவுரையாக இந்நூலில் பாரதிதாசன் குறித்த கட்டுரையில் இவர் வைக்கும் ஒரு கோரிக்கை ஏற்புடையது. குஜராத் மாநிலத்தின் தலைநகராக காந்திநகர் திகழ்வதை போல புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகி உள்ளிட்ட புதுச்சேரி ஒன்றியத்து ஆட்சி பரப்பின் தலைநகராக தற்போது புதுச்சேரி திகழ்ந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தின் தலைநகரத்தினுடைய பெயரை பாரதிதாசன் நகர் என்று மாற்றப்பட வேண்டும். அது பொருத்தமானதாகவும் தமிழ் பெரும் புலவருக்கு அரசு செய்யும் போற்றுதலாகவும் இருக்கும் என்று அவர் தன்னுடைய கட்டுரையை முடித்திருக்கிறார். அதை போலவே இறுதியாக நான் நிறைவுரையாக சொல்லவிருப்பது என்ன என்று சொன்னால், புதுவை யுகபாரதி அவர்கள் எப்படி புவி சூரியனை சுற்றி வருகிறதோ அதை போல நல்ல நூல்களின் பின்னால், நல்ல குறிப்பாக நவீன எழுத்துகளின் பின்னால் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். தேனி எப்படி மலரிலிருந்து மகரந்தத்தை தன் எச்சில் கொண்டு உயிரி தொழில்நுட்பம் மூலம் தேனாக கொண்டு தேனடைய செய்கிறதோ அதை போல வாசித்தவற்றை உள்வாங்கி தன் சொந்த சிந்தனைகளுடைய பின்னி நல் இலக்கியத்தை ஆக்குவதில் முதலிடத்தில் இருக்கும் அறிஞராக திகழ்கிறார். புதுவை யுகபாரதி நல்ல அறிஞர், நல்ல கவிஞர், நல்ல கட்டுரையாசிரியராக திகழ்கிறார். ஒரு நல்ல நூல் சிறக்கும் என்பது உலகம் கண்ட உண்மை. இவர் நல்ல நூல்கள் படைக்கும் நல்லவர். இவர் மேலும் பல நூல்கள் படைத்து பல்லாண்டுகள் மகிழ்ந்து வாழ இறைவனை வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கிடைப்பின் அவருடைய இந்த நூலை வாசிக்குமாறு அனைவரையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பானது வாரந்தோறும் காணொளி காட்சி வாயிலாக இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த வாரம் நூல் ஆய்வு வாரமாக விளங்குகிறது. புதுச்சேரியில் சிறந்து விளங்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பலரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகில் நல்ல நூல்களை எடுத்து இன்றைக்கு திறனாய்வு செய்து வழங்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு நமது புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றுள்ள பேராசிரியர் சிலம்பு செல்வராசு அவர்கள் எழுதிய தமிழரை வீழ்த்திய தமிழரின் போர் அறங்கள் என்ற நூல் குறித்து நாம் இங்கே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். பொதுவாகவே தமிழ் மரபை பார்த்தோமென்றால் வீரத்திற்கும் பண்பாட்டிற்கும் மிக எடுத்துக்காட்டாக பழமை வாய்ந்த ஒரு நிலையப்பாடாக தமிழருடைய பண்பாடு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது. கடந்த காலம் தொட்டே அனைத்து மனித இனத்துக்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கக்கூடிய அந்த போர் அறங்களை கொண்டதாக நமது தமிழரின் பண்பாடு திகழ்ந்திருக்கிறது. தமிழ் மன்னர்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் முல்லைக்கு தேரிந்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த போகன், தன் மகனை தேர்காலிட்டு பலி கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, இவ்வாறாக பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மன்னர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே கூட நமது கரிகால் சோழன் மிகச்சிறந்த தீர்ப்பினை எல்லாம் இளம் வயதிலேயே வழங்கியிருக்கிறார்கள். அந்த மரபை தொட்டு நாம் பின்பற்றி வந்ததன் அடிப்படையிலே என்னவோ நாம் இலங்கை போரில், இலங்கை ஈழப்போரில் தற்போது பின்னடைவை சந்தித்தாலும் கூட அதற்கு காரணமாக போர் அறங்கள் திகழ்ந்ததை நூலாசிரியர் மிக தெள்ளத் தெளிவாக இலக்கிய காலம் தொட்டு நமக்கு இங்கே சான்றுகளோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் தமது முன்னுரையில் குறிப்பிடுகிறார், அறம் குறித்த தமது முன்னுரையில், அறம் இல்லாமல் உலகில் எந்த இனமும் இயக்கம் பெற்றது. மனித இனம் தோன்றிய காலம் தொட்டே
இந்த அறம் என்னும் நெறி மனித குலத்தை ஒழுங்குபடுத்தி வருவதை அறிய முடிகிறது. அறத்தின் அடிக்கட்டுமானம் எப்போதுமே அதிகாரத்தோடு பிணைந்திருக்கும். ஒரு காலத்தில் ஒரு செயலை சரி என்று சொல்லும் அறம் அடுத்தடுத்த காலத்தில் அச்செயலை நிராகரித்து செல்வதை உணர வேண்டும் என்று அறத்திற்கான கோட்பாடுகளை அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக 2 போர் நிகழ்வுகளை, மகாபாரதம் போரையும் இராமாயண போரையும் அவர் எடுத்துக்கொண்டு, மகாபாரத போர்க்களத்தை பொறுத்தவரையிலே நீதி நிறைகள் போர் அறம் என்பது பின்பற்றப்படவில்லை என்றே நூலாசிரியர் தமது செய்தியாக குறிப்பிடுகிறார். மகாபாரத போர் அறங்கள் பற்றி கவலை கொண்டதாக தெரியவில்லை. அர்ஜுனன் தன் எதிரே நிற்கும் உறவினர்களை, நண்பர்களை, குருவை கண்டு சோர்ந்து நிற்கும் வேளையில் கிருஷ்ணன் கீதையை உபதேசம் செய்கிறான். எதிரே நிற்பவர் பிதாமகர் என்று நினைக்காதே, உன் குரு என்று பார்க்காதே, உன் சகோதரர்கள் என்று எண்ணாதே, அவர்கள் அனைவரும் உன் எதிரிகள், அவர்களை கொல்வதே உனது கடமை என்று கிருஷ்ணன் எடுத்துரைக்கிறார். இந்த தத்துவமே பாண்டவரின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்ததாகவும், போரில் வெற்றி என்பது பகைவரது அழிவே தவிர பகைவருக்கு கருணை காட்டுவது வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்று ஆணித்தரமாக தமது கருத்தினை பதிவு செய்கிறார். இவ்வாறாக ஒரு உணர்வை தமிழன் பெற்றதாக தெரியவில்லை என்றும், தமிழர் மேற்கொண்ட போர் அறத்தை எதிரியும் மேற்கொள்ளும் போதுதான் போர் அறம் வெற்றி பெற்றதாக கருத முடியும். எதிரி இந்த இனத்தை தூக்கி எறியும் பொழுது தமிழன் மட்டும், எதிரி இந்த அறத்தை தூக்கி எறியும் போது தமிழன் மட்டும் அதை தூக்கி சுமப்பது ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போன்று அவர் இராமாயண கதையை குறிப்பிடும் போது, போர்க்களத்திலே ஆயுதத்தை இழந்து நிற்கும் பகைவனை கொல்லாது மீண்டும் வலிமையோடு வருக என்று திருப்பி அனுப்புவதோடு, இராமாயணத்தில் ராமனோடு போரிடும் ராவணன் அனைத்து ஆயுதங்களிடம் இழந்த நிலையில் தனித்து விடப்படும் போது, இன்று போய் நாளை நின் தானையோடு வருக என்று கூறி அனுப்பி வைப்பதாகவும், தமிழர் பண்பாட்டில் மிகப்பெரிய வரவேற்புக்குரிய நிகழ்வாக பேசப்பட்ட காவிய நிகழ்வு இது என்றும், ஆனால் இவ்வாறான ஒரு நிகழ்வு வால்மீகி இராமாயணத்தில் இடம்பெறவில்லை என்பது தமிழர் அறிந்திராத ஒரு செய்தி என்றும் நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக அந்த மரபை பின்பற்றி வந்த காரணத்தாலோ என்னவோ இலங்கை போரில் தொன்று தொட்டு காலம் முதல் நமது போர் மறவர்கள், விடுதலை புலிகள், சிறியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் போன்ற யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற கோட்பாட்டை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், ஆலயங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதையும் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தார்களோ, எதிராளிகள் அதையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு வீழ்த்தியதன் அடிப்படையிலேயே நாம் தற்போது வீழ்ந்திருக்கிறோம். ஆனால் இது வீழ்ச்சி அல்ல என்பதை இங்கே செய்தியாகவும் நூலாசிரியர் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார். இந்த நூலுக்காக அணிந்துரை, மிக சிறப்பான ஒரு அணிந்துரையை உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலும் கூட உலகத் தமிழர் பேரமைப்பு சார்பில் வெளிவந்திருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது. ஐயா பழ நெடுமாறன் தமது முன்னுரையில் குறிப்பிடுகிறார், பண்டை தமிழர் கடைபிடித்த போர் அறங்களே அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன என்று கூறும் பேராசிரியர் ஈழப்போரை சுட்டி காட்டுகிறார். கடந்த 30 ஆண்டு காலமாக ஈழப்போரில் சிங்கள பொதுமக்கள், சிங்கள பெண்கள், குழந்தைகள் ஆகிய எவருக்கும் விடுதலை புலிகள் சிறு தீங்கினை கூட இழைக்கவில்லை என்பதையும், சிங்களர்களின் வழிபாட்டிடங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் ஆகிய எவையும் தாக்கவில்லை என்பதையும், சிங்கள படையினர் மற்றும் அவர்களின் முகாம்களை மட்டுமே தாக்கினர் என்பதையும் எடுத்துக்காட்டி, தமிழரின் குருதியோடு கலந்துவிட்ட போர் அறத்தை விடுதலை புலிகள் பின்பற்றியதால் தான் இவ்வாறு செய்யவில்லை என்பதையும் விளக்கியுள்ளார். அதே வேளையில் சிங்கள படையினர் அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்தனர், தமிழ் பெண்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கினர், பச்சிலும் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கொன்று குவித்துள்ளனர். தமிழர் பகுதியில் இருந்த கோவில்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் ஆகியவற்றின் மீது குண்டு மழை பொழிந்து அழித்துள்ளனர். இவற்றை ஒப்பிட்டு காட்டும் நூலாசிரியர்,
நூல் நெடியிலும் அவரது புலமைத்திறனும் நாட்டு நடப்பை பற்றிய புரிதலும் வெளிப்படுவதாக இங்கே பதிவு செய்துள்ளார். தமிழர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர் இந்நூலை தவறாது படித்து உள்ளத்தில் பதித்தல் வேண்டும் என்றும், நமது வரலாற்றின் நெடுகிலும் நாம் இழைத்த தவறுகளே நமது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக ஐயா நெடுமாறன் அவர்கள் தமது வாழ்த்துறையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறெல்லாம் செய்திகளை பதிவு செய்து கொண்டே வரும்போது நூலாசிரியர் நிறைவாக சொல்ல விரும்பும் செய்தியாக, தமிழர்களின் போரியல் பற்றி எதிரிக்கு, குறிப்பாக பகைவனுக்கு எப்போதும் அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மாறாக எதிரிக்கு அச்சமற்ற நிலையை உருவாக்கி உள்ளதை சுட்ட வேண்டும். இன்று வீழ்ந்து கிடக்கும் தமிழன் எழுந்து நின்றால் நம்மை தொலைத்து விடுவான் என்ற நடுக்கம் இருக்க வேண்டும். மாறாக நம் பெண்டுகள், பிள்ளைகள், முதியோருக்கு தொல்லை இல்லை, தமிழர் அறத்தில் வழியேதான் போராடுவார் என்ற எண்ணம் எதிரிக்கு வந்துவிட்டால் அது தமிழர்களுக்கு வீழ்ச்சியாகவே அமையும். பகைவருக்கு இவ்வாறான நம்பிக்கையும் எழுச்சியையும் தருவதாகவே தமிழர்களின் போர் அறங்கள் அமைந்துள்ளதை சுட்டுதல் வேண்டும் என்று தமது முடிவுரையாக குறிப்பிட்டு, தமிழர்கள் வீழ்ந்த வரலாற்றை, தமிழர்கள் மிக இலகுவானவர்கள், நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் கடைபிடித்த போர் அறங்களே அவருடைய பின்னடைவிற்கு, அவருடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம். தமிழர்கள் தற்போது சந்தித்துள்ள, இலங்கை தமிழர்கள் தற்போது சந்தித்துள்ள இந்த சூழல் என்பது நிரந்தரமானதல்ல. அவர்கள் எப்போதுமே அழிக்கப்படவில்லை, அறுக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீண்டும் வீறு கொண்டு விதைகள் விதமாக விருட்சம் பெறுவார்கள். ஒரு காலத்தில் தமிழ் நிலம் என்பது அமைந்தே தீரும் என்பது தமிழ் தேசிய அமைப்புகளின் தலைவர்களுடைய தீராத ஒரு தாகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த தமிழ் உணர்வாளர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். தமிழர்கள் எங்கு சென்றாலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கங்களை எல்லாம் போக்கும் விதமாக தமிழர்கள் போர் அறத்தை, அதாவது எதிரி என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதை நாமும் எடுக்கும்போதுதான் நமது வெற்றி என்பது மிக நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக, நமக்கு நிரந்தர வெற்றியாக நம்ம முன்னே காட்சியளிக்கும். எனவே போர் அறத்தை ஒரு புறம் கடைபிடித்தாலும் கூட எதிரிக்கு நாம் என்ன நம்மளுடைய சிந்தனையை காட்ட வேண்டும், நம்மளுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் எதிரியுடைய ஆயுதத்தை நாம் முறியடிக்க வேண்டும். அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய எண்ணங்களை நாம் தவிடுபடியாக்கும் விதமாக இந்த தமிழரை வீழ்த்திய தமிழரின் போர் அறங்கள் என்ற நூல் மிகச்சிறந்த ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த நூலினை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நூல் தமிழ் தேசியம் பயின்றுள்ள தமிழ் தேசிய போராளிகளுடைய ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல். இந்த நூல் நமது தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே கிடைக்கிறது. இந்த நூலை வாங்கி அனைவரும் பயனடையுமாறு அன்போடு கேட்டு நூலாசிரியரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் அமைப்பு திங்கள்தோறும் இணையதளம் வாயிலாக பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் நண்பர்கள் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு, யுகபாரதி, சுந்தரமுருகன் இவர்களுடைய தொடர் முயற்சி என்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் இலக்கியங்களை மேடைகளிலே பரிமாறக்கூடிய நிகழ்வுகள் போய் முகங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு கூட தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இன்றைய இணையதளம் வாயிலாக பல நூல்களை பற்றி மறுவாசிப்பு போல, மறுபரிசீலனை போல ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நண்பர் யுகபாரதி அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு, ஐயா, இப்படி ஒரு நூலரங்க நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம்,
அதில் நீங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு அவருக்கு நான் இசைவு கொடுத்திருக்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வைகரை மேகங்களிலே தொடங்கி தமிழாற்றுப்படை வரை படைத்திருக்கிற அத்தனை நூல்களும் மிக சிறந்த அற்புதமான நூல்கள் என்பதை படித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நன்கு உணர்வார்கள். என்னோடு இந்த நூலாய்வு அரங்கத்திலே பங்கேற்க வந்திருக்கிற பல நண்பர்கள் பல புத்தகங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் தோட்டத்துக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆளுமை என்று சொல்வதை விட ஒரு புதிய இலக்கிய பரிணாமத்தை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கவிஞர் கவிப்பேரரசு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாட்டினால் மட்டும் நான் இதை சொல்லவில்லை. ஒரு திரைப்பட பாடலாசிரியராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு மேடை பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக அவருடைய பரிணாமங்கள் பல்வேறு நிலையிலே பறந்துபட்டு விரிந்து கொண்டிருக்கிறது. அவர் எந்த ஒரு துறையை தொட்டாலும் அந்த துறையில மிக அற்புதமாக உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு மாபெரும் படைப்பாளி என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே 7 முறை தன்னுடைய திரைப்பாடலுக்காக தேசிய விருது பெற்ற ஒரே இந்திய கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து என்று சொல்வது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே போல தான் வாழ்கின்ற அந்த காலத்திலே இந்திய திருநாட்டுடைய உயர்ந்த விருதான சாகித்ய அகாடமி பரிசை தன்னுடைய பள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக அவர் பெற்றிருக்கிறார். கவி சாம்ராட் என்றும் கவி பேரரசு என்றும், கவி சாம்ராட் என்று அவரை மேனாள் பாரத பிரதமர் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் ஐயா வாஜ்பாய் அவர்கள் கொடுத்தார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அவரை கவி பேரரசு என்று அழைத்தாரே தவிர எந்த பட்டத்தையும் அவர் இதுவரையிலே சூட்டிக் கொண்டதில்லை. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது போன்ற உயர்ந்த விருதுகள், அவருடைய படைப்புக்கான விருதுகள், எழுத்துக்கான விருதுகள், தன்னுடைய எழுத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிக புகழ்பெற்ற ஒரு படைப்பாளியாக, ஒரு காலத்தை உருவாக்குகின்ற படைப்பாளியாக, ஒரு தலைமுறையை உருவாக்கிய ஒரு கவிஞனாக, இப்போ சொல்லுவாங்க பாரதி பரம்பரை, பாரதிதாசன் பரம்பரை என்று சொன்ன மாதிரி வைரமுத்து பரம்பரை என்கின்ற ஒரு பரம்பரையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவருடைய கவிதையை படித்து அற்புதமாக மேடைகளிலே கையாளுகிறார். பல மேடைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். நான் பட்டிமன்றம் பேசும்போது புதிதாக அப்போதுதான் அறிமுகமாவார்கள். அருமையான அவருடைய கவிதைகளை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது அவருடைய எழுத்து எங்கே போய் சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய பெருமிதம் நமக்கு. நம்மால் கூட அந்த அளவுக்கு ஒரு ஓட்டமாக அந்த கவிதைகளை சொல்ல முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு தலைமுறை நிறைய ஊடகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வைரமுத்து கவிதைகளை சொல்லாமல் யாரும் பெரும்பாலும் நிறைவு செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஆய்வுக்குரிய படைப்பு தமிழாற்றுப்படை மிக மிக அற்புதமான ஒரு படைப்பு. ஏறத்தாழ கவிஞர் இதில் நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். இந்த படைப்பு கொண்டாடப்பட வேண்டியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழாற்றுப்படை என்கின்ற இந்த நூலாவதற்கு முன்னால் தமிழினுடைய மிக சிறந்த 24 ஆளுமைகளை பற்றி 24 கட்டுரைகளை கவிப்பேரரசு அவர்கள் எழுதியிருக்கிறார்.
எழுதியதோடு மட்டுமல்லாமல் முதலிலே தினமணியிலே வந்தது, அப்புறம் வந்து இந்து நாளிதழிலே வந்தது, அப்புறம் நக்கீரனில் வந்தது. இப்படி தொடர்ந்து அதனுடைய படைப்புகள் எல்லா இதழ்களிலும் வெளியிடப்பட்டது கட்டுரைகளாக. அந்த வெளியிடுவதற்கு முன்னால் அந்த கட்டுரைகளை ஒரு அரங்கத்திலே கவிஞரே அந்த கட்டுரைகளை முழுமையாக அரங்கேற்றம் செய்வது. 24 கட்டுரைகளும் அரங்கேற்றப்பட்ட கட்டுரை. ஒவ்வொரு கட்டுரை அரங்கேற்றப்படும் போதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அதை நேரிலும், லட்சக்கணக்கானவர்கள் அதை ஊடகங்களிலும் பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கவிஞர் அவர்களுடைய வாயால், அவருடைய திருவாயால் இந்த கட்டுரைகள் முழுக்க பதிவு செய்யப்பட்டு அந்த கட்டுரைகள் இணையதளத்திலே இப்போது நீங்கள் சென்றாலும் கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்திலே கூட அந்த குறியீடு கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறியீட்டை நாம் பயன்படுத்தினால் அந்த குறியீட்டில் அந்த கட்டுரைகள் வரும். அந்த கட்டுரைகளை கவிஞர் இணையதளத்தின் வாயிலாக நாம் பார்ப்பதற்கு தொலைக்காட்சிகளும் அதை ஒளிபரப்பியிருக்கிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய புதுமைகளை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கட்டுரையை பொறுத்தவரையில் இந்த 24 ஆளுமையில அவர் எடுத்துக்கொண்டது தொல்காப்பியர், கபிலர், ஔவையார், திருவள்ளுவர், இளங்கோடிகள், அப்பர், ஆண்டாள், ஜெயங்கொண்டார், கம்பர், திருமூலர், கால்வெள், வள்ளலார், பூவே சாமிநாத ஐயர், மறைமலை அடிகள், பாரதியார், பெரியார், பாரதிதாசன், புதுமைப்பித்தன், அண்ணா, கலைஞர், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், ஜெயகாந்தன், அப்துல் ரஹ்மான் வரையில் 24 பேரை பற்றி அவர்கள் அருமையாக கட்டுரைகளை புனைந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் இந்த அரங்கத்தில் பேச முடியாது. ஏன்னா அதுக்கான கால அவகாசம் இல்லை. சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், தனித்தமிழ், பொது உடைமை, 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் என அனைத்தையும் புதிய கோணத்தில் ஆய்ந்து உரைத்த நூல் தான் இந்த தமிழாற்றுப்படை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கட்டுரைகளை அரங்கேற்றி பதிவு செய்து இணையம் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக முதலில் ஒரு புதிய முயற்சியாக உருவாக்கியவர். ஆனால் எல்லோரும் நினைக்கலாம், 24 பேரும் தமிழில் புலமை பெற்றவர்கள், தமிழை ஆட்சி செய்தவர்கள், தமிழை உச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள், இவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தானே, கவிஞர் என்ன புதிதாக இதிலே கொண்டு வந்திருக்கிறார் என்று பல பேர் நினைக்கக்கூடும். நீங்கள் ஒவ்வொரு கட்டுரையாக வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள், தெரியும். ஒரு கட்டுரைக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற களம் என்பது சாதாரண களம் அல்ல, மிகப்பெரிய களம், மிகப்பெரிய ஆய்வு. பல நூல்களை படித்திருக்கிறார், பல ஆவணங்களை திரட்டி எடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் அந்த கட்டுரையை கொண்டு வந்திருக்கிறார். தொல்காப்பியர் அவருடைய இலக்கியத்தை மட்டும் அல்ல, அவர் இலக்கணத்தால் விளைந்த நன்மைகள், அதற்கு முன்னால் இருந்த சூழல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழல், தொல்காப்பியர் ஏன் கொண்டாட வேண்டும், இப்படி தமிழினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளை நான் இந்த ஒரு கட்டுரையும் ஆய்வு புரியுது. ஒவ்வொன்றையும் பேசணும்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் காலத்தோடு முடிக்கணுன்றதுக்காக என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட எல்லாரையும் பேச முடியலேன்ற ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் அவசியம் நீங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டு பற்றி படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும், ஒரு நூலகத்தில் இருக்கணும், பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், தமிழ் ஆசிரியர்கள் கையில் இருக்கணும், மேடை பேச்சாளர்கள் கையில் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், யாரையாவது பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டுப்படையில் ஒரு கட்டுரை படிச்சிங்கன்னா அவரை பற்றி நீங்கள் பேசிக்கலாம். அவ்வளோ அருமையான கட்டுரைகளை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி பல அரிய செய்திகளை அருமையாக ஆய்வு செய்து தமிழுக்கு கொடுத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுப்படை இன்னைக்கு அதனுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா 50,000 தாண்டி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் ஓராண்டு கூட முடியவில்லை. ஏன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி தான் அந்த நூல் முதல் 2019 வெளியிட்டாங்க. இன்னும் ஜூலை 12 2020 வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிற சூழலில் கூட நான் சொல்கிறது இப்போ எவ்வளோ விற்றுருக்குன்னு தெரியல. அது விற்பனையை விட எல்லோர் கைகளிலும் இருக்கிறது.
உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் படித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இணையத்தில் எப்போதும் பேசப்படுகிறது. இப்படி ஒரு நூல் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது தமிழாற்றுப்படைதான் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட கடமைப்பட்டுகிறேன். அந்த தமிழாற்றுப்படையை என்னுடைய தமிழ் ஆசான் என்னுடைய நெஞ்சத்திலே என்னை இயக்கி தமிழை எனக்குள்ளே ஊற்றி கொண்டிருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய இந்த படைப்பை ஒரு சில விஷயங்களில் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நண்பர்கள் தோட்டம் அமைப்பிற்கு என்னுடைய அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் தோட்டம் நிகழ்த்துகின்ற இந்த நூல் அறிமுக கூட்டத்தில் பங்கு பெறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த புதுவை யுகபாரதி, சுந்தரமுருகன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பிரபஞ்சனுடைய மனு அதர்மம் என்கின்ற இந்த நூலை அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்குமே தெரியும், பிரபஞ்சனை நம்முடைய புதுவை அரசாங்கம் மட்டும்தான் மரியாதை செய்தது. வேறு எந்த தமிழ் எழுத்தாளருக்கும் 21 குண்டுகள் முழங்க வேறு எந்த அரசாங்கமும் வழி அனுப்பவில்லை. குறிப்பாக தமிழக அரசு எந்த ஒரு எழுத்தாளரையும் மதித்ததாக தெரியவில்லை. ஆனால் பிரபஞ்சனுக்கு இந்த கௌரவம் எப்படி கிடைத்தது? எனக்கு வியப்பாக இருக்கிறது. பிரபஞ்சனை ஒரு வரியில் சொல்வதாக இருந்தால், அதிகாரத்திற்கு எதிராக ஒலித்த, மிக ஆழமாக ஒலித்த ஒரே தமிழ் குரல், சமகால குரல் பிரபஞ்சனுடையது என்பதை நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஒருவேளை அரசாங்கத்திற்கெல்லாம் பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் அறிமுகமாகவில்லையோ என்று தெரியவில்லை. இந்த ஒரு நூலை பொறுத்தவரையில் 26 கட்டுரைகள் இருக்கின்றன. மனு அதர்மம் என்கின்ற இந்த நூலில் 26 கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் அனைத்தையும் சொல்லுவது எனக்கு சாத்தியமில்லை. அதனுடைய தலைப்பை மட்டும் பார்த்தால் கூட இந்த நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தலைப்பு: அரசியலின் மரணம், திருமணம் பெண்களின் புதைக்குழி, முத்தம் கொடுத்து பசியார முடியாது, மாணவர்களும் மணிரத்னமும், பெண் விரோத சினிமாக்கள், வேத கல்லூரியும் தமிழ் வழி கல்வியும், மனு அதர்மம், வங்க கலைஞனும் தமிழக வியாபாரிகளும் என்று பல்வேறு வகையில் அவர் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். அதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு பிரிவு பெண் விடுதலை தொடர்பான கட்டுரைகள், 2வது பிரிவு வேதத்திற்கு எதிரான, குறிப்பாக மனு தர்மத்திற்கு எதிரான கட்டுரைகள், 3வது அரசியல் கட்டுரைகள், 4வது சொல்லப்போனால் கலை தொடர்பான, குறிப்பாக திரைப்படங்கள் தொடர்பான கட்டுரைகள் என்று 3ஆக பகுப்பதை விட 4ஆக பகுத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதில் பெண் விடுதலை கருத்து என்று வரும்பொழுது, இதை நக்கீரனில் அவர் தொடராக எழுதிய பொழுது இது மிகுந்த சர்ச்சைக்குள்ளானது. ஆனால் ஆண் பெண் உறவு குறித்து பிரபஞ்சன் சொல்லும் பொழுது, ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, குடும்ப அமைப்பு தேவையில்லை என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் பிரபஞ்சன் முன்வைத்தார். அதற்கான நியாயமான காரணங்களையும் சொன்னார். எதிர்காலத்தில் ஆணும் பெண்ணும் இப்பொழுது லிவிங் டுகெதர் என்று சொல்லுகின்றோம், அதை போன்ற நிலைக்குத்தான் வருவார்கள் என்று பிரபஞ்சன் நம்பினார். ஏனென்றால் அவருக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை. திருமணம் என்பது ஒரு சடங்கு என்பது பிரபஞ்சனுடைய ஆழமான நம்பிக்கை. அதில் வன்முறைதான் அதிகமாக இருக்கின்றதை தவிர அன்பு என்ற பெயரில் அடிமைத்தனம்தான் இருக்கிறது என்பது பிரபஞ்சனுடைய ஆழமான கருத்து. இது கருத்தரங்குகளில் விவாதிக்கப்பட வேண்டியது. இப்பொழுது ஏனென்றால் இந்த இடத்தில் அதை சொல்வதற்கு நேரமில்லை. இப்பொழுது அடுத்ததாக அரசியல் குறித்து அவர் முன்வைக்கின்ற மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம். அதில் அரசியலில் கடுமையாக அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும், கருணாநிதி அவர்களையும், நரசிம்மராவ் போன்ற காங்கிரஸ் தலைவர்களையும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். குறிப்பாக அதில் ஒரு கட்டுரை, தண்ணீர் கேட்டால் தடியடி என்ற ஒரு கட்டுரை. அது சேலத்தில் ஒரு வீதிக்கு வருகின்ற பெண்கள், அவர்கள் தண்ணீருக்காக போராடுகின்றார்கள். அப்படி போராடுகின்ற தாய்க்குலத்தை அரசாங்கம் எவ்வாறு
தடியடியை பிரயோகித்து, வன்முறையை பிரயோகித்து அவர்களை அடித்து விரட்டியது என்பதற்காக ஒரு கட்டுரையை, நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கின்றார். இன்னொரு கட்டுரையில் அந்த பாத பூஜை கலாச்சாரத்தை கடுமையாக விமர்சனம் செய்கின்றார். ஒரு அரசியல் தலைவருடைய காலில் விழுவது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை எந்த எம்எல்ஏக்கள் யோசித்து இருக்கின்றார்கள். அப்படி ஒரு அரசியல் தலைவருடைய காலில் ஒரு எம்எல்ஏ விழுகிறார் என்றால் அந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த 1,00,000 பேர் அந்த தலைவருடைய காலில் விழுகிறார்கள் என்று பொருள்படும் என்ற சொல்லுகின்ற பிரபஞ்சன் இன்னொரு கட்டுரையில் அரசியலின் மரணம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையில் இது ஒரு நியாயமாக, இது ஒரு நாகரிகமான நாடா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஏனென்றால் காந்தியின் மரணமாகட்டும், இந்திரா காந்தியுடைய மரணமாகட்டும், அல்லது எம்ஜிஆருடைய மரணமாகட்டும், அல்லது ராஜீவ்காந்தியுடைய மரணமாகட்டும், அல்லது கருணாநிதி கைது செய்த பொழுது இங்கு என்ன நிகழ்ந்தது, எத்தனை பஸ்ஸுகள், பேருந்துகள் கொளுத்தப்பட்டன, எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், இது உண்மையாகவே அந்த அரசியல் தலைவர்கள் மீது இவர்களுக்கு இருக்கின்ற மரியாதை இதுதானா? அவர்கள் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கட்டுரையில் பேசுகின்றார். சரி, இப்படிப்பட்ட அரசியலை தேர்ந்தெடுத்ததற்கு அல்லது இப்படிப்பட்ட அரசியலுக்கு மக்கள் வந்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ் சினிமாக்கள் தான். ஒரு இடத்தில் எழுதுகின்றார் பிரபஞ்சன், தமிழ் சினிமா என்பது நச்சு கிருமி என்று எழுதுகின்றார். அது 2 கட்டுரை முக்கியமானது. அதில் வங்க கலைஞனும் தமிழக வியாபாரிகளும் என்ற கட்டுரையில் வங்க கலைஞனான சத்யஜித் ரேயை மிகவும் சிலாகித்துவிட்டு நம்முடைய இயக்குநர்கள் மணிரத்னம், கே பாலச்சந்தர், பாரதி ராஜா போன்றவர்கள் எல்லாம் எப்படி வியாபாரத்தனமான சினிமாக்களை எல்லாம் கலை என்ற பெயரில் வியாபாரம் செய்கிறார்கள் என்று வெளிப்படையாக எழுதுகின்றார். நான் இந்த இடத்தில் ஒரு 2 திரைப்படங்களை பற்றி அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். ஒன்று நான் பாடும் பாடல் என்ற திரைப்படம், இன்னொரு திரைப்படம் புதிய பாதை என்ற ஒரு திரைப்படம். நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்தில் அம்பிகா, சிவகுமார் 2 பேர். அதில் அம்பிகா சிவகுமாரின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அம்பிகா ஒரு விதவை. ஆனால் சிவகுமார் ஒரு கட்டத்தில் அம்பிகாவுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்து விடுகின்றார். நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும்? அம்பிகா அதை துடைத்திருக்கலாம், அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கலாம், அல்லது அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இயக்குனர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நெற்றியில் அந்த குங்குமம் வைத்த இடத்தில் அதை அம்பிகா ஒரு நெருப்பை வைத்து கொண்டு அந்த நெற்றியை சுட்டுக்கொள்வதாக அந்த படத்தை எடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் அந்த இயக்குனருக்கு பெண்கள் மீது எவ்வளவு வன்முறை இருக்க வேண்டும், எவ்வளவு வன்மம் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை பிரபஞ்சன் எழுப்புகின்றார். அதே போல நாம் கருதுகின்ற வித்தியாசமான திரைப்படம் என்று கருதுகின்ற புதிய பாதை திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் கதாநாயகியை பாலியல் பலாத்காரம் செய்து விடுவான். ஆனால் அந்த கதாநாயகி அவனையே தேடி சென்று அவனை திருத்தி திருமணம் செய்து கொள்வதாக பார்த்திபன் என்ற இயக்குனர் அந்த படத்தை எடுத்திருப்பார். இது எந்த வகையில் நியாயம்? பிரபஞ்சனுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அந்த பாலியல் வன்முறையை அந்த பெண் ரசித்திருக்கிறாள் என்று அர்த்தம் என்று மிக கடுமையாக அந்த கட்டுரையை எழுதியிருப்பார். நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன், பிரபஞ்சனுடைய சிறுகதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு. சிறுகதைகள் மிக மிக மனிதனுடைய மென்மைத்தன்மையை சொல்வதாக இருக்கும். ஆனால் கட்டுரைகள் கடுமையான விமர்சனத்தை வைப்பதாக இருக்கும். அப்படி இன்னொரு ஒரு கட்டுரை, அதோடு நான் நிறுத்திக் கொள்வேன். வேத கல்லூரியும் தமிழ் வழி கல்வியும் என்கின்ற அந்த கட்டுரையும், மனு தர்மம் என்கின்ற அந்த கட்டுரையையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்றைய மேனாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த வேத கல்லூரியை தொடங்குவதற்காக ஒரு 1 கோடி ரூபாய் அளிப்பதாக அவர் அறிக்கை வெளியிட்டார். பிரபஞ்சன் அது எதற்கு என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். பிரபஞ்சனுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பது அல்ல, சமஸ்கிருதத்தை அதுவும் ஒரு மொழி என்ற அடிப்படையில் வரவேற்பது. காளிதாசன் சமஸ்கிருதம் கொடுத்த ஒரு கொடை என்பது பிரபஞ்சனுக்கு தெரியாதது அல்ல. அதே போல பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை பிரபஞ்சன் வரவேற்கின்றார். ஆனால் வேத கல்லூரி என்ற பெயரில் இந்த அரசாங்கம் எப்படி ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் எப்படி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு
மதத்தை போதிக்கின்ற ஒரு வேத கல்வி, அதை தொடங்குவதற்கு எப்படி அரசாங்கம் 1 கோடி ரூபாயை ஒதுக்கியது என்பது பிரபஞ்சன் முன்வைக்கின்ற கேள்வி. அதே சமயத்தில் 12 தமிழ் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த தமிழுக்கு அரசாங்கமோ கருணாநிதி அரசாங்கமோ என்ன செய்தது என்பதை மிக கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் செய்கின்றார். என்னை பொறுத்தவரையில் இந்த நூலை படித்தால், இந்த ஒரு அற்புதமான ஒரு நூல், இந்த நூல் சமகால பண்பாட்டையும் அரசியலையும் கலாச்சாரத்தையும் விமர்சனம் செய்கின்ற ஒரு நூல். சொல்லப்போனால் அது இந்திய அரசியல் சட்டத்தை கூட விமர்சனம் செய்கின்ற ஒரு நூல். தமிழனாக பிறந்தவன் அத்தனை பேரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் என்று சொல்லுவேன். இறுதியாக ஒரே ஒரு வரியை சொல்லுகின்றேன். பிரபஞ்சனை நான் இவ்வளவு சிலாகிப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர், தி. ஜானகிராமன், கு. அழகிரிசாமி, அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி என்று எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆனால் நேரடியாக அரசியலையும் இந்த பண்பாட்டையும் விமர்சனம் செய்த துணிச்சல் என்னை பொறுத்தவரையில் பிரபஞ்சனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால்தான் அவருக்கு இந்த அரசு மரியாதையும் அளித்தது என்பதை மட்டும் சொல்லி, பிரபஞ்சனுடைய சிறுகதைகளை வாசிப்பதை விட அவருடைய கட்டுரைகளையும் நாம் இனிமேல் வாசிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பிற்கினியவர்களே, இணையத்தின் மூலமாக இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது புரிஞர் தமிழமுது அவர்கள் எழுதியிருக்கின்ற அப்பா என்னும் இந்த நூலினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கவிஞர் யுகபாரதி அவர்களுடைய மகளான இந்த தமிழமுது அவர்கள் இதில் அப்பா என்கின்ற இந்த நூலினை முதலில் எதற்காக படைத்தார் என்பதை முதற்கண் அவருடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார். என்னுடைய தந்தையார் மகளே என்று எங்களுக்கு எழுதிய அந்த நூலினை படித்து நாங்கள் அதன் மூலமாக அறிவுரை பெற்று அன்புரை பெற்று அவருக்கு ஒரு நன்றி காணிக்கையாக இந்த அப்பா என்கின்ற இந்த நூலை படைத்திருக்கிறோம் என்று முன்னுரையில் கூறுகிறார்கள். எனவே அந்த தமிழமுது அவர்களுடைய இந்த நூல் 51 கவிதைகளை கொண்டதாக இருக்கிறது. 51 சிறு சிறு கவிதைகளை கொண்டிருக்கிறது. எனவே இந்த முதற்கண் இந்த படைப்பை பார்க்கின்ற பொழுது இந்த 51 கவிதைகளும் முத்தான, மிக சிறந்த, ஆழ்ந்த, நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த கவிதைகள் விளங்குகின்றன. எனவே இதை போல இந்த நம்முடைய தமிழமுது எழுதியிருக்கின்ற இந்த கவிதையினுடைய 51 கவிதைகளுடைய சாராம்சங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு கவிதையை உங்களிடம் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு கவிதை என்னவென்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே நன்றாக கவனிங்கள். அந்த கவிதையை படிடா, நிறைய படி, பாரதியை படி, காந்தியை படி, சேகுவாரை படி, லெனினை படி, அவர்களின் வாழ்க்கையை படி, உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் அமையும் என்பார் அப்பா. இப்போ இது அப்படி சொல்லியிருக்கிறார். அதாவது காந்தியை படி, திருவள்ளுவரை படி, பாரதியை படி, சேகுவாரை படி, லெனினை படி என்றெல்லாம் சொல்கின்றாராம் அப்பா. ஏன் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை உனக்கு முன் உதாரணமாக அமையும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கவிஞர் முடிக்கிறார் அந்த கவிதையை. இதுவரையில் சொன்னதெல்லாம் எந்த தந்தையும் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கருத்து தான், சிறந்த அறிவுரை தான். நீங்கள் இதையெல்லாம் படித்தால் நீங்கள் முன்னேறலாம் என்று சொல்வது சாதாரணம்தான். ஆனால் இப்பொழுது கவிஞர் நிறைவாக அவர் சொல்கின்ற பொழுது இதையெல்லாம் படி என்று சொன்னார். என் அப்பா, நான் என் அப்பாவை படிக்கிறேன், அப்பாவை படிக்கிறேன். இதுதான் அந்த கவிதையினுடைய உயிர் மூச்சு. அப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லாம், அதாவது சேகுவாரா, காந்தி, திருவள்ளுவர், பாரதியார், லெனின் ஆகிய அனைவர்களும் எல்லாமே அடங்கிய ஒரு கூட்டாக நான் அப்பாவை பார்க்கிறேன். எனவே நான் அப்பாவை படிக்கிறேன்
என்று சொல்கிறார். அப்பொழுது கூட ஒரு நுட்பத்தை வைக்கிறார். நான் அப்பாவை படித்தேன் என்று சொல்லவில்லை, அப்பாவை படிப்பேன் என்று சொல்லவில்லை. நிகழ்காலத்தில், அதாவது கற்றது கைமண் அளவு என்று ஔவையார் கூறியதைப் போல நான் படிக்கிறேன், அதாவது படித்துக் கொண்டே இருக்கிறேன், இன்னும் படித்து முடிக்கவில்லை. நிறைய என்னுடைய அப்பா இவ்வளவு பேர்களுடைய தொகுப்பாக இருக்கிறார். என்னுடைய அப்பாவை படித்தால் நான் காந்தியை படித்தவனாவேன், வள்ளுவரை படித்தவனாவேன், பாரதியை படித்தவனாவேன், சேகுவாரை படித்தவனாவேன். எனவே இவ்வளவு பேர்களுடைய தொகுப்பாக என் அப்பா இருக்கிறார் என்பதை, அப்பாவுடைய பெருமையை, மட்டற்ற பெருமையை இந்த பாருக்கெல்லாம் செலுத்துகின்ற ஒரு மகளாக தமிழமுது அவர்கள் காட்சி தருகிறார்கள். எனவே இப்பொழுது என் அப்பாவை நான் படிக்கிறேன் என்று அந்த கவிதையை நிறைவாக முடிக்கிறார். ஒரு தந்தையானவர் ஒரு குடும்பத்தை தாங்குகின்ற பொறுப்பில் உள்ளவர். என்னதான் தாய் பாசத்தை கற்றுக் கொடுத்தாலும், அன்பை கற்றுக் கொடுத்தாலும், அதையெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்ற, இந்த குடும்பத்தினுடைய வாரத்தை எல்லாம் சுமக்கின்ற ஒரு தந்தைக்கு இணையாக இந்த உலகத்திலே வேறு உறவுகள் கிடையாது. அவரே உலகம், அவரே எல்லாம் என்று ஒவ்வொரு மகனும் எண்ணக்கூடிய கருத்தை எல்லா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மகன்களுடைய சார்பாக தந்தைக்கு அவர் தன்னுடைய பெருமைகளை, தந்தையினுடைய பெருமைகளை சொல்லாமல் சொல்கிறார் இந்த கவிதையின் மூலமாக. இந்த கவிதையினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் நம்முடைய யுகபாரதி அவர்களுடைய மகள் தமிழமுது அவர்கள் புத்தன், இயேசு, காந்தி இந்த உலகத்திலே மிக சிறந்த சீர்திருத்தங்களை உருவாக்கி இந்த உலகத்தினுடைய அன்பையெல்லாம் கொள்ளை கொண்டவர்கள் புத்தன், இயேசு, காந்தி. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதன் பிறகு புத்தன், இயேசு, காந்தி சரிதான், பிறகு எல்லாம் எனக்கு என் அப்பா என்று முடிக்கிறார். இந்த கவிதைக்கு ஒரு தொடர்புள்ளதாக புத்தன், இயேசு, காந்தி, பிறகு எனக்கு என் அப்பா என்ற ஒரு கருத்தை இந்த கவிதைகள் மூலமாக நம்முடைய தமிழமுது அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இது இரண்டாவது நிலையாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அவருடைய படைப்புகள், இந்த படைப்புகளை எல்லாம் எந்த பக்கம் திருப்பினாலும் என்னுடைய தந்தையார் எனக்கு வேண்டியதையெல்லாம் சொல்வார், கண்டிப்பையும் தருவார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தந்தையினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக இந்த நூலை படைத்திருக்கின்ற அந்த தமிழமுது அவர்கள் இந்த நூலின் மூலமாக, இந்த 51 கவிதைகளின் மூலமாக மிக சிறந்த இலக்கிய தரம் வாய்ந்த இந்த நூலை படைத்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. இனி அடுத்த விதமாக ஒரு நூலை படைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பயன்பாடு இருக்க வேண்டும். அந்த நூலை படைத்தவருக்கும் பயன்பாடு இருக்க வேண்டும், படிப்பவருக்கும் பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த நூலை மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையிலே வெளியிட்ட போது நான் அறிவேன். அப்பொழுது இந்த நூலை பற்றி அறிமுகம் செய்த போது இந்த தமிழமுதனுடைய பெருமையை பாராட்டி எல்லோரும் தமிழமுதை கை கொடுப்பதற்காக எல்லோரும் அருகிலே வருகிறார்கள். அப்பொழுது தமிழமுது சொல்கிறார், தயவு செய்து கை கொடுக்க வேண்டாம் என்று கையால் வணங்கி எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறார். அப்பொழுது ஏன் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் யாருக்கும் கையை கொடுக்காதீர்கள் என்று சொன்னார், நான் அதை இறுதி வரையில் பின்பற்றுகிறேன் என்று தமிழமுது அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய கட்டளையை, அன்புரையை, அறிவுரையை ஏற்று செயல்படுகின்ற விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் பெற்ற அந்த படிப்பினையை இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்ற அவர்களுடைய தோழர்கள், தோழிகள் அனைவர்களும் இதே கருத்தினை, என்னுடைய தந்தையார் எனக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் செய்தார்கள், இருந்தாலும் கூட என்னுடைய நன்றிக்கு என்னுடைய தந்தையார் எல்லாம் என்றைக்கும் பாடுபட்டிருந்தாலும் கூட என்னுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவருடைய தோழர்களான முனைவர் தாயம்மா, இதற்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற முனைவர் தாயம்மா அவர்களும், தாயம்மா அரவாணல் அவர்களும், பேராசிரியர் முனைவர் ஷீஃபா அவர்களும், பொறிஞர் சிவா அண்ணா அவர்களும், பொறிஞர் இரா கோவிந்த் அவர்களும், பொறிஞர் தா யாழினி அவர்களும், பொறிஞர் கா ரேவதி அவர்களும், பொறிஞர் ச தீபிகா ஆகியோர்களும் இந்த நூலில் நாங்களும்
இந்த தமிழகத்தினுடைய அப்பாவினுடைய நூலை படித்து அதிலே தோய்ந்து எங்களுடைய அப்பாவை பற்றியும் சிந்தித்து எங்களுடைய அப்பாவையும் அப்பாவை அவர் எப்படி பின்பற்றுகிறாரோ அப்படி நாங்களும் எதிர்காலத்தில் எங்களுடைய அப்பாவை பின்பற்றுவோம். இந்த உலகத்திலே அப்பாவிற்கு இணையாக நன்மையை தருபவர்கள் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ யாருமே இருக்க முடியாது. அவரே நாம் அறிந்த முதல் தெய்வம் என்பதை அவர்களும் இதில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், முதலில் ஒரு பயன்பாடு என்று பார்க்கின்ற பொழுது தமிழமுது அவர்களுடைய என்னுடைய தந்தையார் உண்மையே பேச வேண்டும் என்று சொன்னார், அதை நான் பின்பற்றுகிறேன் என்று பல இடங்களிலும் என்னுடைய தந்தையார் கட்டளையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அன்பையும் கொடுப்பார், கண்டிப்பும் செய்வார். அவருடைய கட்டளை நான் தலைமேல் கொண்டு பின்பற்றுகிறேன் என்று இதுவரையிலும் பின்பற்றுவராக நம்முடைய தமிழமது இருக்கின்ற அதே சமயத்தில் அவருடைய தோழர்களும் தோழிகளும் இந்த தமிழமதனுடைய கருத்தை ஏற்பவர்களாக நாங்களும் இதில் தோய்ந்து ஆய்ந்து எங்களுடைய தந்தையாருடைய பெருமைகளை உயர்வை நாங்களும் எண்ணி பெருமைப்படுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றிக்கடன் பட்டவர்களாக இறுதி வரை இருப்போம் என்று எழுதி அதுவும் இந்த நூலிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த நூலின் சிறப்பாக கொள்ளலாம். இவ்வாறு இந்த தமிழமுது அவர்கள் தன்னுடைய அப்பாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய உள்ள கிடக்கைகளை, அப்பாவின் மீது கொண்ட அன்பினை, அப்பாவின் மீது கொண்ட பெருமையினை, இந்த உலகத்தில் மிக மிக உயர்வுடையவர் அப்பாதான் என்பதை சான்றுகளோடு தன்னுடைய கவிதைகளை கொண்டு நிறுவியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தமிழமுதனுடைய கவிதைகளை நான் ஒரே ஒரு கவிதையை சொன்னேன். பிற கவிதைகளை எல்லாம் நீங்கள் வாங்கி படியுங்கள். இது காலத்தால் நிற்கின்ற கருத்து பெட்டகம். எனவே இதை போன்ற நீங்களும் படைக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அப்பாவை போற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்திலே இந்த புத்தகத்தினுடைய பயன்பாடாக சொல்லி தமிழமுதவர்களை மீண்டும் பாராட்டி இந்த அப்பா நூல் இந்த உலகம் எங்கும் வளம் பெற வேண்டும், வாழ்த்து பெற வேண்டும் என்னுடைய வேண்டுதலை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக நண்பர்கள் தோட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நூல்களை பற்றிய அறிமுகமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய சூழலில் தேவையான ஒரு புத்தகத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக 80களுக்கு முன்பு தமிழில் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் என்பது ஒரு இரண்டாம் தர 3ஆம் தர மொழிபெயர்ப்பு இலக்கியங்களாகத்தான் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். காரணம், நேரடியான மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு மிக குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனால் 80களுக்கு பிறகான ஒரு சூழல், கிட்டத்தட்ட 80க்கு பிறகுனா 90ன்னு வச்சுக்கலாம், 90களுக்கு பிறகான சூழலில் நேரடியான பிற மொழிகளில் இருந்து தமிழுக்கு நிறைய இலக்கியங்கள் வரத்து அதிகமாக இருந்திருக்கு. அதனுடைய அந்த காலகட்டத்துக்கு அடுத்து தான் இங்கே இலக்கிய போக்கும் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பிரெஞ்சிலேருந்து நிறைய இலக்கியங்கள் நமக்கு இங்கே தமிழில் நிறைய வந்திருந்தாலும் இன்றைய சூழலில் ஒரு நேரடியான ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு, குறிப்பாக புதுச்சேரியை சார்ந்த பேராசிரியர் வெங்கட சுப்பநாயகர் அவர்கள் பிரெஞ்சிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்த புக்குஷிமா ஒரு பேரழிவின் கதை என்ற ஒரு நாவலை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக இந்த நாவல் எதை சொல்ல போகுது, இந்த புக்குஷிமா என்பது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய பெயர். இந்த நாவலுக்கான தலைப்பாக இது கொள்ள முடியாது. அதே சூழலில் இது ஒரு குறியீடாக நாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜப்பானில் நடந்த 3 நிகழ்வுகளினுடைய தொகுப்பாக இந்த நாவலை நம்ம கூறலாம். என்ன 3 நிகழ்வுகளுடைய தொகுப்பு அப்படின்னு கேட்டால், 1 நிலநடுக்கம், 2 சுனாமி, 3 அணு உலையினுடைய பாதிப்பால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளையும் ஒரு எழுத்தாளர் தான் அங்கே இருந்து, குறிப்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு துறையின் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். அவருடைய அனுபவங்களையும் அவர் இருந்து சந்தித்த, பார்த்த, பதிவு செய்த பல விஷயங்களை அவர் இங்கு பதிவு செய்துள்ளார். அவற்றினுடைய 3 தலைப்பின் கீழ் இந்த நூல் பதியப்பட்டுள்ள நூல் 3 தொகுப்படாக இருக்கிறது. 1 விசிறியின் கைப்பிடி, 2 தண்ணீரிலிருந்து தப்பித்த கதைகள், 3 அரையாயுள் வாழும் முறை. இந்த தலைப்புகள் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற நாவல்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பாக இதில் என்ன பார்க்கலான்னா,
ஒரு தொன்ம கதையை இந்த நாவல் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முன்னுரை போல ஆசிரியர் வந்து வைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான கதை. அது என்ன என்று சொன்னால், சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அவர் வந்து கிபி 132ல் ஒரு நிலநடுக்கம் அறியக்கூடிய ஒரு இயந்திரத்தை, ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கருவி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக செயல்பாட்டில் இருந்ததாக கதையில் சொல்லப்படுது. அதை பற்றியும் பின்னாடி விரிவாக கதைகள் போனாலும், முதல் பகுதியான அந்த கைப்பிடியின் விசிறி அப்படின்ற தொடக்கத்தில் நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடம் தான் நடந்திருக்குது. அந்த 3 நிமிட நிலநடுக்கத்தை ஒரு படைப்பாளன் எவ்வளவு தூரம் அதை விவரிச்சுக்கிட்டு விளக்க முடியும் என்பது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது அவருக்கே கைவரப்பெற்ற ஒரு கலையாகவே இருக்குது. இரண்டாவது, தண்ணீரிலிருந்து தப்பித்த கதைகள். இது கிட்டத்தட்ட சுனாமியை பற்றியான ஒரு கதை. மூன்றாவது கதை பேரழிவு, அதாவது அணு உலை வெடிப்பினால் ஏற்படைய கதிர்வீச்சு பாதிப்பால் மக்கள் அடைந்த துயரங்களை அங்கிருந்து வாழ்ந்து பார்த்த ஒருத்தரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் மேலோட்டமான அந்த கதையினுடைய பிரேமா நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இந்த கதைகளுக்கு உள்ள இன்னும் நம்ம செல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 செய்திகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இதை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஒரு எழுத்தாளனுக்கு இருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறோன்றதையும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ளணும். காரணம், இம்மாதிரியான சூழல்களில் மனித இனம் தன்னை தற்காத்து கொள்ள தேவையான பல விஷயங்களை முன்னெடுக்கையில் ஒரு படைப்பு எந்த வகையில் அதுக்கு உதவுதுன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல இன்னல்களுக்கும் காரணமாக இந்த மாதிரியான செய்திகளை வரலாறுல பதிவு செய்யும்போது அதை வாசிக்கக்கூடியவர்களோ இல்லை அதை ஒரு ஆவணப்படுத்துதல் என்ற சிந்தனை ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கு இல்லையா, அது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இரண்டாவது, இம்மாதிரியான படைப்புகளை பிற மொழிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய ஆகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்னால் பார்க்கப்படுகிறது. 3, இம்மாதிரியான படைப்புகளை எல்லாம் நாம் வெளிக்கொண்டு வரணுன்றத பதிப்பாளருடைய நோக்கமும் இங்கு பாராட்டத்தக்கது. இந்த விஷயங்களெல்லாம் கடந்து நூல்களுக்குள் செல்லணும். இன்னும் மற்ற நாவல் போல் இல்லாமல் இதில் என்ன ஒரு மேற்கொண்டு ஒரு தனித்த சிறப்பு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் குறிப்புகளை மட்டும் அடுக்கி கொண்டு செல்லாமல் குறிப்புகளுக்கு இடையே இப்போ ஒரு நிலநடுக்கம் நடக்குது, ஒரு பெரிய நூலகத்திலேருந்து நிறைய புத்தகங்கள் கீழே விழுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நிறைய புத்தகங்கள் கீழே விழல, ஒரு இலக்கியவாதியும் எப்படிலாம் தள்ளாடி விழுறாங்கன்றத ரொம்ப இலக்கிய நயத்தோடு சொல்கிறார். இது ஒரு ஒரு இறுக்கமான மனநிலையில் நம்ம இந்த நாவலை வாசிக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஜில்லென்று ஒரு காற்று அடித்தது போல ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வை சில இடங்களில் போகுது. அதுக்கு காரணம் ஒரு சின்ன ஒரு அரசியலையும் அதில் பேசிக்கிட்டே போகிறாரு. எழுத்தாளர்கள் எல்லாம் அரசியலுக்கு தகுந்தாற் போல சில நேரங்கள் மாறி விடுறாங்க இல்லையா, அந்த நையாண்டித்தனத்தை ஆசிரியர் கையாண்டு இருப்பது மிக மிகவும் பாராட்டுக்குரியது. மூன்றாவது விஷயம், கள ஆய்வு செய்திருக்கிறார். அதனுடைய பல பக்கங்களில் அந்த கள ஆய்வினுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்க வருது. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு என்ன, எத்தனை புள்ளியில் அது பதிவாகி இருக்கிறது, எந்தெந்த மாதிரியான இடங்களை எவ்வளவெல்லாம் பதிவாகிருக்கின்ற அந்த அளவை புள்ளிகளை மிகச்சரியாக கொடுத்துருக்காரு. 2, சுனாமி வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த சுனாமியினுடைய வேகத்தை சொல்லும்பொழுது எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ வேகத்தில் அந்த பேரலை அடிச்சுது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு நீர்ச்சறுக்கு விளையாடக்கூடிய ஒரு வீரன் எவ்வளோ வேகத்தில் வரும்னா, அலை 40 கிலோமீட்டர் வேகத்தில் அலையினுடைய வேகம் இருக்கும்பொழுது அதில் ஏறி விளையாட முடியுமா? ஆனால் இங்கே மணிக்கு 300 கிலோமீட்டருக்கு அதிகப்படியான ஒரு வேகத்தில் சுனாமி அடிக்கும்பொழுது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லும்பொழுது, ஒரு படைப்பாளன் என்பவன் சாதாரண வெறுமனே ஒரு கதைக்கான பின்னல், அதற்கான வர்ணனை மட்டும் இல்லாமல் சில புள்ளி விவரங்கள், அதற்கு சார்ந்த சில தனக்கு மேற்கொண்டும் தெரிய வேண்டிய பல விஷயங்களையும் அறிந்து கொண்டு தான் ஒரு படைப்பை எழுத முடியுன்றதை இந்நூலில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதில் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணு உலையின் பாதிப்பு என்பது இன்றைய இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் நாம் எதையெல்லாம் பாதுகாப்பு என்று கருதி கொண்டு இங்கே வாய்ச்சாவடால் விட்டு கொண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவற்றை எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்னாடி வச்சு, இப்படி நடந்து போயிடுச்சே, இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க, இதற்கெல்லாம் என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை முன்னாடி வச்சு அனைவருடைய கன்னத்திலே அறையும் விதமாக அவர் தன்னுடைய அந்த பதிவை செய்திருக்கிறார். காரணம், அணு உலை மிக பாதுகாப்பானது, மக்களுக்கு எந்த வகையிலும் அது தீங்கு வராது என்று பேசிக்கொண்டிருந்த நாமே இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பொழுது பேசியவர்கள் அனைவரும் மௌனமாக வாய்மூடி இருந்தது. இங்கே என்ன சொல்வதுன்னு தெரியல. இம்மாதிரியான சூழல்கள் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இந்த கொரோனா காலத்தில் வீட்டிலே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வேற்றுலகத்தில் வாழ்வது போல ஒரு பிரம்மையோடு நாம் இருக்கிறோம் இல்லையா, இதற்கு எல்லாம் காரணமாக
மனித சமூகம் இயற்கையை மீறி தன்னுடைய ஒவ்வொரு நடையையும் எடுத்து வைக்கும் பொழுது இயற்கை மீண்டும் மீண்டும் தன்னுடைய கரங்களால் நம்மை ஒடுக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் அதை எதிர்த்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களுக்கு காரணமாக பல விஷயங்களை சொல்லலாம். அவற்றையெல்லாம் மிக அற்புதமாக பதிவு செய்த ஒரு அற்புதமான நூல் தான் ஃபுகுஷிமாவினுடைய பேரழிவின் கதை. மிக சோகமான ஒரு கதை களத்தை கொண்டிருந்தாலும் இன்று நாம் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல். பல்கலைக்கழகங்கள் நிறைய பாடத்திட்டங்களில் நிறைய நூல்களை வச்சுட்டு இருக்காங்க. வெறும் இலக்கியம் மட்டுமே பேசுவது இலக்கியத்தின் நோக்கம் அல்ல, அது படைப்பாளனும் விரும்ப மாட்டான். அந்த இலக்கியத்தின் வாயிலாக, ஒரு படைப்பின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு நாம் என்ன சொல்கிறோம், இந்த சமூகம் வருங்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போகிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு படைப்பாளன் என்பவன் தன்னுடைய படைப்பை அவ்வாறு தான் ஒரு வாசிப்பாளனும் அணுக வேண்டும் என்று விரும்புவானே ஒழிய வெறுமனே ஒரு படைப்பு, ஒரு அச்சு காகிதம், அச்சுக்கான காகித கூலியை தான் நம்ம வாங்குறோம் என்ற சிந்தனை இல்லாமல் இது ஒரு மிகச்சிறந்த உன்னதமான படைப்பு. அதாவது நாம் பேசணுன்றதுக்காக இதை நம்ம சொல்லலை, இன்றைய சூழலில் மிகவும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். நிறைவாக இந்த நாவலை தாண்டி இந்த சமூகத்திற்கு இப்படி ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்த நாயகர் அவர்களுக்கும் நாம் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இம்மாதிரியான சூழலில் இம்மாதிரியான ஒரு இலக்கியத்தை நம் கையில் கொடுத்திருப்பது அவருக்கு மிக்க இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான சூழலில் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய நண்பர்கள் தோட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பிற்சிறந்த தமிழ்ச் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய தருணத்திலே நண்பர்கள் தோட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இணைய வழி இலக்கிய நிகழ்வின் மூலமாக முகநூல் இலக்கிய ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் வணங்குவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய இலக்கிய நிகழ்விலே பல்வேறு நூல்களுடைய திறன் நினைவூட்டல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக பல்வேறு அறிஞர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே புதுச்சேரி மாவட்டத்தினுடைய தமிழ் இயக்கத்தினுடைய செயலாளர் என்ற முறையிலே சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலினை பற்றிய பல கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக எல்லோரும் தமிழினுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது தாய்ப்பாலை காட்டிலும் தமிழ் மொழி தூய்மையானது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த நிலை இப்பொழுது இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த தமிழிலே பிழைகள் மலிந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை எங்கும் நிலவுகின்றது. அது மட்டுமல்ல, எல்லோரும் பேசுகின்ற பேச்சு எழுத்துக்களில் பிழைகள் மிகுந்து ஒரு தேய்வு நிலையே எங்கும் நான் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே பிழைகளையே சரியென்றும் கருதுகின்ற ஒரு நிலையும் இன்று தமிழ் மொழிக்கு இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். அது மட்டுமல்ல, மாணவர்கள் கூட தங்களுடைய பேச்சிலும் எழுத்திலும் தமிழ் படும் பாடு என்று ஒரு அவலத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு சூழலை காணுகின்றோம். அது மட்டும் மாணவர்களோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாம் தமிழை பிழைபட அதை எழுதுகின்ற ஒரு நிலையை இன்று சமுதாயத்தில் காணுகின்றோம். இப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு ஏற்பட்டுள்ள நோயின் வீரியத்தை அறிந்து அந்த நோயை பல வழிகளிலும் மருத்துவம் பார்க்க அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை, மாண்பை, தமிழர்களுடைய இன உணர்வை, தமிழர்களுடைய உயர்நிலையை உயர்த்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஓர் குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழை சிறப்புற ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக விஐடி வேந்தர் கல்விக்கோ ஐயா விசுநாதன் அவர்கள் நிறுவனராக தமிழ் இயக்கத்தை தற்பொழுது படைத்து அந்த தமிழ் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு அல்லும் பகலும் தமிழினுடைய சிறப்புக்காக பாடுபட்டு வருகின்ற பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்களும், பெரும்புலவர் பதுமனார் அவர்களும், மாநில செயலாளர் சுகுமாரன் அவர்களும் மற்றும்
தமிழகத்தின் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் எல்லாம் தங்களை அந்த பணியிலே இணைத்து கொண்டு தமிழ் மொழியினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்வதற்கு தங்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சிறப்பாக குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழே ஆட்சி மொழியாகவும் சட்ட மொழியாகவும் வணிக மொழியாகவும் தமிழே எங்கும் தமிழ்நாட்டில் கோலோச்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அந்த தமிழ் உணர்வையும் தமிழ் இனத்தையும் தமிழையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தமிழ் இயக்கத்தை கண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழில் இனிமேல் பிழைகளின்றி எல்லோரும் பேச வேண்டும், தமிழை அதனுடைய மாண்பை சிறப்பை இலக்கண நுட்பத்தை அறிய வேண்டும் என்பதற்காக பதுமனார் அவர்களிடத்திலே ஒரு பெரும்பணியை ஒப்படைத்தார்கள். பெரும்புலவர் பதுமனார் அவர்கள் 80 அகவை நிறைந்து முத்துவிழா கொண்டாடிய பெருமகனார் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வயதிலும் அந்த எல்லோரும் தமிழில் பிழையென்று பேச வேண்டும், தமிழிலே இருக்கக்கூடிய அந்த இலக்கண பிழையென்று அது பொலிவோடு பேச வேண்டும் என்ற கருத்திற்காக தீந்தமிழ் திறவுகோல் என்ற ஒரு தமிழ் பயிற்சி கையேட்டை வெளியிட்டு இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் அந்த நூல்கள் சென்று எல்லா தமிழாசிரியர் பெருமக்களிடமும் அந்த நூல்கள் சென்றடைந்து இன்று தமிழிலே பிழையின்றி அந்த தமிழிலே நாம் அடிக்கடி செய்கின்ற பிழைகளையெல்லாம் தவிர்த்து தமிழை செம்மையோடு அது இலக்கண நுட்பத்தோடு பேச வேண்டும் என்ற ஒரு அரிய நூலை வெளியிட்டார்கள். அந்த நூல் தமிழகமென்றும் சென்று இன்று தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. தமிழுக்கு ஒரு சிறப்பான இடத்தை அந்த படிக்கின்றவர்கள், பார்க்கின்றவர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் எல்லோரும் தமிழை சிறப்பாக பேசுவதற்கும் இலக்கணத்தோடு பிழையின்றி பேசுவதற்கும் ஒரு கையேடாக இன்று தமிழ் இயக்கம் தம் பணியை செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் நான் இந்த தருணத்திலே பதிவு செய்து வருகின்றேன். சேரி மண்ணிலே பிறந்து வளர்ந்து உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழருக்கு பேரடையாளமாக இருக்கின்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசன் மிக அழகாக கூறுவான். மணக்க வரும் தண்டலிலே குளிராயில்லை, மாந்தோப்பில் எழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ்த்தெருவில் தமிழ்தான் இல்லை என்று நொந்து பாடி தனித்தமிழ் இயக்கம் கொண்டு வருவதற்காக பாடுபட்ட ஒரு பெருங்கவிஞன் தான் நம் புதுவை மண்ணில் பிறந்த பாரதிதாசன். அவருடைய நோக்கம், செயல், எண்ணமெல்லாம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்குவதே தன்னுடைய வாழ்நாள் பயனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து என்ற ஒரு மாபெரும் கவிஞனுடைய அந்த கனவை இன்று நனவாக்குவது போல் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு தனித்தமிழ் சிறப்புக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஐயா வேந்தர், கல்வி வேந்தர் கல்விக்கோ விசுவநாதன் அவர்களை இந்த இனிய தருணத்திலே நான் வணங்கி மகிழ்கின்றேன். அவருடைய செயல்பாட்டின் கீழ் நாங்கள் எல்லாம் அணிவகித்து வருகின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இப்பொழுது இந்த சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலினுடைய திறன் நினைவூட்டல் கருத்துக்களை பற்றி கூறலாம் என்றிருக்கின்றேன். தனித்தமிழ் இயக்கம் கொண்டு வருவதற்கு பாடுபட்ட தமிழறிஞர்களையெல்லாம் நாம் நினைவு கூறுவதற்கு முன்னால் தமிழ் முந்தைய காலங்களில் எப்படி இருந்தது என்ற ஒரு சூழலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூத்த மொழி தமிழ் மொழி என்று கூறுவார்கள். சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம் இவைகளெல்லாம் தோன்றிய காலம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பே தமிழ்தான் அப்பொழுது பேசப்பட்டு வந்தது என்ற ஒரு தீர்க்கமான நிலையை நாம் காண முடிகின்றது. அது மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ற நூல் தமிழிலே, தூய தமிழிலே எழுதப்பட்ட ஒரு நூல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளும் தூய தமிழால் இயற்றப்பட்ட பொதுமறை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்களுடைய வருகையால் மொழியில் கலப்பு ஏற்பட்டது. கல்லணையை கட்டிய கரிகால் பெருவளத்தான் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்த கரிகால் பெருவளத்தான் தன்னுடைய மகன்களுக்கு நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, மாவளத்தான் என்று பெயர் சூட்டி தூய தமிழ் பெயர்களை கோலோச்சி இருந்த ஒரு நிலையை நாம் காண வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வடமொழியினுடைய ஆதிக்கம் நம்முடைய மொழியிலே வந்த பொழுது சா, ஜா, ஷா, ஸ்ரீ என்ற எழுத்துக்கள் எல்லாம் வெகுவாக தமிழ் மொழியிலே பரவி கலந்து எது தமிழ் எது வடமொழி என்று தெரியாத அளவிற்கு அதிலே கலப்படம் தோன்றியது. இந்த இடர்களை எல்லாம் நீக்கி தனித்தமிழிலே அந்த பெயர்கள் சூட்டப்பட வேண்டும்.
தமிழ் எது வடமொழி சொற்கள் எது என்று இல்லாத நிலையில் மக்கள் வடமொழி சொற்களை கூட கலந்த பெயர்களையே தமிழ் பெயர்களாக எண்ணி தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுகின்ற வழக்கம் இன்று மலிந்துவிட்டது. அந்த காலத்திலே இந்த சா, ஜா, ஷா, ஸ்ரீ என்ற சொற்கள் எல்லாம் படித்தவர்கள், வசதி படைத்தவர்கள் வைத்தவர்கள் அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களை சூட்டிய காரணத்தினால் அவரை பின்பற்றி வந்த நடுத்தர மக்களும் அந்த பெயர்களையே விரும்பி சூட்டுவதாக இன்று சமுதாயத்திலே பரவிவிட்டது. இந்த நிலையை போக்க வேண்டும். தமிழிலே தன் குழந்தைகளுக்கு பெயர்களை சூட்ட வேண்டும். தமிழ் உணர்வை ஊட்டப்பட வேண்டும். தமிழ் மக்களினுடைய மொழியினுடைய சிறப்பை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஒரு நாட்டின் அடையாளம் என்பது அந்த நாட்டிலே பேசப்படுகின்ற மொழியும் வாழ்கின்ற அந்த வாழும் அமைப்பு தான் அந்த நாட்டிற்கு அடையாளம். ஆகவே தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் மொழி பேசப்படாமல் ஆரிய மொழி கலப்பும் வடமொழி கலப்பும் மணிப்பரவாள நடை என்று சொல்லுகின்ற வடமொழி சொற்களும் கலந்து பேசப்படுகின்ற அந்த நிலையை அறவே அழித்து தமிழ்நாட்டில் உலகக்கெல்லாம் ஒத்த மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியை நாம் முழுவதுமாக கொண்டாடி ஒரு தமிழிலே மறுமலர்ச்சியை, தமிழ் மக்களிடையே மறுமலர்ச்சியை உருவாக்கி எல்லோரும் தமிழை பிழையில்லாமல் சிறப்பாகவும் தூய தமிழில் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயரை சூட்டி தமிழினுடைய சிறப்பையும் தமிழினுடைய மாண்பையும் தமிழ் இன உணர்வையும் தமிழ் மொழியினுடைய அந்த உணர்வையும் மக்களிடத்திலே ஊட்ட வேண்டும் என்று அயராது கனவு கண்ட ஒரு காரணத்தினால் கல்விக்கோ விசுவநாதன் ஐயா அவர்கள் பெரும்புலவர் பதுமனார் அவரிடத்திலே இந்த பணியை ஒப்படைத்தார்கள். ஆகவே இந்த தூய பெயர்கள், தூய தமிழ் பெயர்கள் சூட்டி மகிழ்வோம் என்ற நூலை ஆக்குவதன் மூலம் பல்வேறு இடங்களிலும் அந்த நூல்கள் எல்லோருடைய கைகளிலும் சென்று அடைகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த தமிழ் பெயர்களை சூட்டுகின்ற பொழுது தமிழ் எழுச்சி வரும், தமிழன் உணர்வு வருவான், தமிழ் ஒரு பெரிய ஒரு சிம்மாசனத்தை எட்டி சென்றடையும் என்பதை வலியுறுத்துவதற்காக சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்களை தொகுத்து அளிக்க ஆணையிட்டார்கள். பெரும்புலவர் பதுமனார் அவர்கள் 80 வயது நிறைந்தவராக இருந்தாலும் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு முதுபெரும் புலவர் என்ற காரணத்தினால் பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்கள் தகுந்த ஆலோசனையின்படியும் மு சுகுமாரன் பொதுச் செயலாளர் தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்த ஐயா அவர்களும் எல்லோரும் இணைந்து இந்த ஒரு நூலை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவர்களுடைய பெருமுயற்சியினால் அமெரிக்காவிலே வாழ்கின்ற பார்த்தசாரதி என்ற ஒரு தமிழர் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் பெயர்களை எல்லாம் கொடுத்து பவளசங்கரி எழுத்தாளர் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பெயர்களை எல்லாம் தொகுத்து 52,000 தமிழ் பெயர்களை ஒரு புத்தக வடிவமாக்கி இன்று தமிழ்நாட்டிலே உலகெங்கும் இந்த தமிழன் இருக்கின்ற இடங்களெல்லாம் இந்த நூல்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது எதற்காக என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தமிழ் பெயர்கள் அடங்கிய புத்தகம் நூலானது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இனி வரும் காலங்களில் தமிழன் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும், தமிழின் சிறப்பை உணர வேண்டும். இதுகாரும் நாம் தூங்கி இருந்தது பொழுதும் தமிழா, இனி நாம் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நூலை இன்று படைத்திருக்கின்றார்கள். இந்த நூல் அமெரிக்காவிலே உலகத்தமிழ் மாநாட்டிலே வெளியிடப்பட்டது. இன்று தமிழகத்திலுள்ள பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு தமிழ் அறிஞர்களை அழைத்து அந்தந்த மாவட்டத்திலும் அந்த நூலினுடைய அறிமுக கூட்டத்தை நடத்தி தமிழகமெங்கும் இன்று சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலானது எல்லோருடைய கைகளிலும் தவழ்ந்து கொண்டிருப்பது அந்த தமிழ் உணர்வையும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இனி தமிழ் பெயர்தான் சூட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த 52,000 பெயர்கள் கொண்ட சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலை அளித்திருக்கின்றார்கள். இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய புதுவை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றேன். நான் இனி எந்த திருமணங்களுக்கு சென்றாலும் அங்கே மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது அவர்களிடத்திலே சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலை அளித்து அவர்களும் என்னை வியப்போடு பார்ப்பார்கள். நான் சொல்லுவேன், பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான படி உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பெயர்களில் ஏதாவது ஒன்று சூட்டி தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை நிலைநிறுத்துங்கள் என்று அவர்களோட அன்போடு வேண்டி அந்த நூலை பரிசாக அளித்து வருகிறேன். இப்படியாக இந்த தமிழ் பெயர்கள் அடங்கிய புத்தகம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை வருங்காலத்திலே நிச்சயமாக செய்யும். இன்னிடத்திலே கூட பல பேர் தொலைபேசியிலே கேட்பார்கள், இந்த தூய தமிழ் பெயர்கள் உங்களிடத்தில் புத்தகம் இருக்கின்றதா, பெயர்கள் சொல்லுகின்றோம். அப்பொழுதுதான் நான் மனமகிழ்ந்து உடனே அவர்களுக்கு அந்த பெயர்களை கொடுத்து அந்த புத்தகத்தை கொடுத்து அந்த பெயர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை சூட்டுவதற்கு என்னாலான ஒரு சிறிய உதவியை நான் செய்து வருவது தனித்தமிழ் இயக்கத்திற்கு நான் ஆற்றுகின்ற ஒரு சிறு கடமை என்று நான் கருதுகிறேன். இப்படியாக இந்த சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற நூலானது எல்லோருடைய கரங்களிலும் இன்னும் சென்று தமிழ் உணர்வையும் தமிழ் மக்களினுடைய மேன்மையும்
தமிழின் சிறப்பையும் உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு தனித்தமிழ் இயக்கம் தன்னுடைய வளர்ச்சி தனித்தமிழ் இயக்கம் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த நூலை எல்லோரும் வாங்கி தன்னுடைய வீட்டிலே ஒரு திருக்குறள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று ஒவ்வொருவருடைய தமிழின் இல்லத்திலும் சுட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள் என்ற இந்த நூல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இனி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வடமொழி கலப்பில்லாமல் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழிலே தூய பெயர்களை சூட்டி மகிழ்கின்ற பொழுது தமிழன் 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 என்ற ஒரு பேரடையாளத்தை நாம் வருங்காலங்களிலே நிலைநாட்ட முடியும் என்று இந்த இலக்கிய நிகழ்வின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் உங்களை இந்த இணைய நேரத்திலே சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த முகநூல் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புதுவை நண்பர்கள் தோட்டம் அமைப்பு நடத்துகிற இணைய வழி நூல் அறிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் நண்பர்கள் தோட்டம் இப்படி இலக்கிய நண்பர்களை அழைத்து புத்தகம் குறித்து அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியை நடத்துவது அவருடைய இலக்கிய பணிக்கு மிகப்பெரிய சான்றாகும். நண்பர்கள் தோட்டம் தொடர்ந்து புதுவையில் பல இலக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்கிற பல தமிழ் கவிஞர்களை எழுத்தாளர்களை உருவாக்கிய சிறப்பான அமைப்பு. அந்த அமைப்பின் தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று நான் கவிஞர் டேவிட் பிரபாகர் அவர்களுடைய சுங்கரக்காய் என்னும் சிறார் பாடல் நூல் குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இன்றைய தமிழ்ச் சூழலில் சிறுவர் இலக்கியம் என்பது ஒரு முயன்று முன்னெடுக்கப்படாத ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. பலரும் சிறுவர் இலக்கியம் படைப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் மட்டுமல்ல, தமிழகம் எல்லா இடங்களிலும் சிறுவர் நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சிறுவர்களுக்காக எழுதும் நூல்கள் மிக இயல்பாக சிறுவர்கள் படிக்கிற மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. நம்முடைய தமிழ் மரபு என்பது கதை பாடல் என பிறப்பு முதல் இறப்பு வரை தாலாட்டு ஒப்பாரி என மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிற ஒரு அமைப்பு. இந்த தமிழ் பரம்பரையில் சிறுவர் பாடல்களுக்கு சிறுவர் கதைகளுக்கு மிகச்சிறந்த இடம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சிறுவர் விளையாட்டுகளாகட்டும், சிறுவர் கதைகளாகட்டும், சிறுவர் பாடல்களாகட்டும் இன்றைக்கு மக்களிடம் இல்லாமல் போனதற்கு முக்கியமான காரணம் உலகமயமாக்கலும், கிராமங்களை விட்டு மக்கள் நகரங்களுக்கு குடிபெயர்ந்ததும், குடும்ப அமைப்பு சிதைந்ததும், உறவுகளுக்குள் ஒரு விதமான வேற்றுமைகள் நிகழ்ந்துதான் காரணமாக எண்ணுகிறேன். ஆனால் டேவிட் பிரபாகர் அவர்கள் தன்னுடைய சிறுவர் பாடல் நூலுக்கு சுங்கரக்காய் என்று பெயர் வைத்திருக்கிறார். சுங்கரக்காய் என்ற விளையாட்டு பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து விளையாடுகிற விளையாட்டு, பழங்கால தமிழர் விளையாட்டு. அதில் புளியங்கொட்டைகளையோ கற்களையோ கூழாங்கற்களையோ கீழே பரப்பிவிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டு அவற்றை கீழறு போற்றை அழுங்காமல் மற்ற கற்களிலோ கூழாங்கலோ படாமல் பொறுக்கி மேலே வருவதையும் பிடிப்பது சுங்கரக்காய். இந்த விளையாட்டின் மூலம் மனதுக்கும் உடலுக்கும் நல்ல பயிற்சி ஏற்படும். இந்த தலைப்பிலேயே அவர் தன்னுடைய நூலை படைத்திருக்கிறார். முதல் பாடலை அவர் தொடங்குகிறார். எப்படி தொடங்குகிறார் என்றால், தாத்தா என்ற பாடலில் தொடங்குகிறார். தாத்தா நம் குடும்பத்தின் மூத்தவர், நமக்கு எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். இன்றைக்கு பல தாத்தா ஆயாக்கள் வேறு இல்லங்களில் போய்விட்டார்கள், வீடுகளில் இல்லாமல் முதியோர் காப்பகங்களில் இருக்கிற நிலைதான் நிலவுகிறது. எனவே குழந்தைகளுக்கு அவருடைய மேன்மை எடுத்துக்கூறும் பாடலாக இது அமைகிறது. அந்த தாத்தா பாடலை படிக்கும் போது
தடியை ஊன்றி தாத்தா நடந்து வருவதும், பூத்து குலுங்கும் பூக்களை எடுத்து வந்து கொடுப்பது நம் கண்முன் காட்சியாக விரிகிறது. தாத்தா எங்கள் தாத்தா தடியை ஊன்றி நடப்பார், பூத்து குலுங்கும் பூவை பொறுக்கி வந்து கொடுப்பார். இப்படி எல்லா பாடல்களும் மோனையும் எதுகையும் அமைந்து எளிதில் மனனம் செய்யக்கூடிய ஒத்திசைவோடு படைக்கப்பட்டிருக்கின்றன. பாட்டி, அம்மா போன்ற உறவுகளையும் இயற்கையையும் நாட்டு நடப்பையும் இன்றைய சிறுவர்கள் அறியும் வண்ணம் எளிய சொற்களால் இசையோடு பாடுகிறார். இன்னொரு பாடல் காலையில் எழு என்ற பாடலில் எதையும் காலத்தோடு செய்தால் வாழ்க்கையில் வெற்றியை தவிர தேக்கம் இருக்காது என்று கைபிடித்து சொல்கிறார். தூக்கம் களைந்து நீயோ துள்ளி எழுந்து வந்தால் தேக்கம் இல்லை உனக்கு, தேர்வாய் வாழ்க்கை தேர்வில் என்று சொல்கிறார். இப்படி சொல்கிற போது தேர்வு என்பது, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்வு என்பது ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு நாம் மேலேறி செல்வதாக இருக்கும். ஆனால் நீ காலையிலேயே எழுந்து உன்னுடைய கடமைகளை சரிவர செய்தால் வாழ்க்கை என்ற தேர்விலும் வெற்றியடைவாய், முன்னேறுவாய் என்பதை மிக சிறப்பாக இந்த பாடலின் மூலம் விளக்குகிறார். படி என்ற தலைப்பில் வரும் பாடலில் நம்பிக்கை விதையினை பதியம் போட்டு தம்பியின் தோளில் கை போட்டு அவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சொல்கிறார். அது குட்டி குட்டி சோம்பல் குற்றம் ஆகும் தம்பி, எட்டும் கனியை கூட ஏங்கி பார்க்க வைக்கும். இப்படி அவர் சொல்கிற போது அந்த குட்டி குட்டி சோம்பல் குற்றம் என்று அவர் குறிப்பது எதற்காக என்றால், சோம்பல் ஒருவனின் வளர்ச்சியில் எத்தனை விதமான முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகிறது என்பது இந்த பாடல் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட ஒரு பாடலில் பாடுவார், தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்காதே தம்பி தூங்காதே அப்படி என்ற பாடலில் சொல்லுவார். கடையினில் தூங்கியவன் முதலிழந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்று அடுக்கடுக்காக தூக்கத்தினால் அவர்கள் இழந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார். அதனால்தான் ஒரு குட்டி குட்டி சோம்பலை தவிர்த்து நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி பல பாடல்களில் இன்றைய நாட்டு நடப்புகளை சொல்கிற போது ஒரு பாடலில் 8 வழிச்சாலையை சாடுகிறார். இன்னொரு பாடலில் வாகனங்கள் செல்கிற அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களை மறித்து சுங்கவரி வசூலிக்கிறார்கள், அது பெரிய சுரண்டல் என்று சாடுகிறார். இதனை படிக்கும் சிறுவர்கள் மத்தியிலே அவருடைய மனத்தில் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற நடப்பு மிக சிறப்பாக மிக உன்னிப்பாக கவனித்து உணர்ந்து கொள்ள முடியும். நாய்க்குட்டி, சிட்டுக்குருவி, ஊர் திருவிழா, மிட்டாய் என பல தலைப்புகளில் இவர் பாடல்களை பாடுகிறார். இன்னொரு முக்கியமான பாடல் நம்முடைய நீங்கள் எல்லா மொழிகளையும் படித்துக் கொள்ளுங்கள், எல்லா மொழிகளையும் படித்து அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் நம்முடைய தாய்மொழியாக தமிழை போற்றுங்கள் என்று சொல்கிறார். எந்த குழந்தையும் தாய்மொழியில் தான் சிந்திக்கிறது என்று நம்முடைய காந்தி அவர்கள் உள்ளிட்டு அனைவருமே சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த தமிழ் மொழி குறித்து, இவர் தமிழ் கவிஞர் அல்லவா, தமிழ் மொழி குறித்து மிகச்சிறப்பாக அந்த பிஞ்சு உள்ளங்களில் அழகாக பாய்ச்சுகிறார். அந்நிய மொழியும் பயிலு, அறிவை வளர்க்க முயலு, எந்த மொழியை விடவும் எந்தமிழ் உயர்வென முழங்கு என்று ஒரு முழக்கத்தை குழந்தைகள் மத்தியில் மிக சிறப்பாக எடுத்து வைக்கிறார். அப்பொழுது தாய்மொழி பற்று வரும். எத்தனை மொழிகளை படித்தாலும் நம் தாய்மொழியை மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு ஏற்படும். இப்படித்தான் டேவிட் பிரபாகர் அவர்கள் இந்த சுங்கரக்காய் என்ற இந்த சிறுவர் பாடல் தொகுப்பில் நிறைய பாடல்களை படைத்திருக்கிறார். சுங்கரக்காய் என்ற இந்த சிறுவர் பாடல் நூல் ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் தவழ்ந்து ஆடி பாடி நாம் இழந்தவைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்த நூலில் உள்ள பாடல்களை பள்ளி குழந்தைகள் படித்து பயன்பெற வேண்டும். குழந்தைகளுக்கு இது போன்ற நூல்களை வாங்கி வழங்கும் போது மொழி பயிற்சியும் புதிய புதிய சொற்களை கற்றுக்கொள்ளும் திறனும் தெளிந்த சிந்தனையும் உருவாகும். அப்படிப்பட்ட வகையில் பாடுபொருட்களையும் மொழிநடையையும் பிற மொழி சொற்கள் கலப்பில்லாமல் படைத்திருக்கிறார். இனிக்கும் தமிழில் மணக்கும் பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள் குதூகலத்தோடு படித்து பயன்பெறுவர். சுங்கரக்காய் சிறுவர் இலக்கிய வரிசையில் ஒரு தனி இடத்தை பிடித்து முத்திரை பதிக்கும். டேவிட்
தம்பி டேவிட் பிரபாகருக்கு என் இனிப்பு மிட்டாய் வாழ்த்துகள். கோடையில் இனிக்கும் குச்சி பனிக்குழைவாக, குச்சி ஐஸ், கோடையில் இனிக்கும் குச்சி பனிக்குழைவாக பிள்ளைகள் ரசித்து ருசித்து வாசிக்கவும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, இந்த நூல் சுங்கரக்காய் என்ற இந்த நூல் நம்முடைய குழந்தைகள் கைகளில் தவழ்ந்தால் பல விஷயங்களை, பள்ளியில் படிக்காத பல விஷயங்களை இதன் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறந்த குடிமகனாக அந்த குழந்தைகள் வளர முடியும். சின்ன சின்ன பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பயிற்சி அளிப்பது என்பது குழந்தைகளை பாடத்தை தாண்டி ஒரு பொது அறிவை, விசாலமான அறிவை ஏற்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர்கள் தோட்ட நண்பர்களுக்கு, குறிப்பாக நண்பர் திருநாவுக்கரசு, நண்பர் சுந்தரமுருகன், நண்பர் புதுவை யுகபாரதி ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை, சின்ன அறிமுக உரையை கேட்ட உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புதுவை யுகபாரதியின் அன்பு வணக்கம். நண்பர்கள் தோட்டம் நிகழ்த்துகின்ற இணையவழி இலக்கியம் நூல் திறன் நினைவூட்டல் நிகழ்வில் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நூல் திறன் நினைவூட்டல் நிகழ்வில் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் எழுதிய 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பெண் கவிஞர்கள் என்னும் நூல் திறன் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நூல் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன் நூலாசிரியர் முனைவர் பாவலர் சுந்தரமுருகன் குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என இன்று தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நன்மையேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்னும் பாவேந்தரின் பாட்டு வரிகளை மனதில் தாங்கி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்றி வருகின்ற பாவலர் சுந்தர முருகன் அவர்கள் குழந்தைகளுக்கு குழந்தையானவர், இளைஞர்களுக்கு இளைஞரானவர், இலக்கியவாணர்களுக்கு இலக்கியமானவர், அரசியல்வாணர்களுக்கு அரசியலானவர், இன்னும் பிற மக்களுக்கு மக்களோடு பழகக்கூடியவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாயுக்காவலன் முதல் ஆட்சி காவலர் வரை இணையாக நடத்தக்கூடியவர். அந்த இணையவரை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் நூல் குறித்து உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முனைவர் சுந்தரமுருகன் அவர்களை வாழ்த்தும் விதமாக ஒரு பாடல். சுந்தரமுருகன் சுந்தர தீந்தமிழில் மந்திரம் பேசுகின்ற மாத்தமிழ் எந்திரன். சுந்தரமுருகன் சுந்தர தீந்தமிழில் மந்திரம் பேசுகின்ற மாத்தமிழ் எந்திரன். தென் புதுவை மண் பிறந்த என் நட்பு தேரினை மண்முணக்க பாடுகின்றேன் வாழ்ந்து. முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பெண் கவிஞர்கள் என்ற இந்த நூலானது ஒரு ஆய்வு நூலாக வெளிவந்திருக்கின்றது. இது சுந்தரமுருகன் அவர்களுடைய 7வது நூலாகும். இந்த ஆய்வு நூல் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவமாக திகழ்கின்றது. இந்த நூலில் அவர் 6 பகுதிகளை வகுத்து தந்திருக்கின்றார். முதல் பகுதியாக பெண்ணிய கவிஞர்களின் வாழ்வும் படைப்பும், 2வது பகுதியாக மிதவாத பெண்ணியமும் தமிழ் பெண் கவிஞர்களின் கவிதைகளும், 3வது பகுதியாக தீவிரவாத பெண்ணியமும் தமிழ் பெண் கவிஞர்களின் கவிதைகளும், 4வது பகுதியாக சமதர்ம பெண்ணியமும் தமிழ் பெண் கவிஞர்களின் கவிதைகளும், 5வது பகுதியாக தலித் பெண்ணியமும் தமிழ் பெண் கவிஞர்களின் தமிழ் கவிதைகளும், இறுதி பகுதியாக கவிதை வரலாற்றில் தடம் பதித்த பெண் கவிஞர்கள் என்ற 6 பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 பகுதிகளும் மிக சிறப்பான முறையில் ஆய்வு நோக்கிலும் படித்து இன்பத்தக்க வகையிலும் அமைந்திருக்கின்றன. இதில் முதல் பகுதியான பெண்ணிய கவிஞர்களின் வாழும் படைப்பும் பகுதி அற்புதமான ஒரு சுவையான இனிமையான பகுதியாக அமைந்திருக்கின்றது. தமிழ் பெண் கவிஞர்களுடைய படைப்பு ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர்களுடைய வாழ்வியல் குறிப்புகள், படைப்புகள் ஆய்வு நோக்கில் தரப்பட்டுள்ளன. இம்முறை மிக நேர்த்தியான ஒரு ஆய்வு முறையாகும். 2வது பகுதியான
ஏனைய பகுதிகள் அனைத்தும் அவ்வொவ்வொரு தலைப்புக்கு ஏற்ற வகையில் உரிய சான்றுகளோடு ஆய்வை நகர்த்தி செல்லும் சுந்தரமுருகனின் பாங்கு பாராட்டுக்குரியது. இறுதி பகுதியாக அமைந்த கவிதை வரலாற்றில் தடம் பதித்த பெண் கவிஞர்கள் என்ற பகுதியானது தமிழ் இலக்கிய உலகில் பெண் கவிஞர்களுடைய, பெண் படைப்பாளர்களுடைய, பெண் இலக்கியவாணர்களுடைய வரவு குறைந்திருக்கின்றது, மிகுந்திருக்கவில்லை என்பதை மறுக்கும் விதமாகவும் அவர்களை ஆவணப்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது ஆசிரியருடைய அற்புதமான ஒரு பார்வையாக நான் கருதுகின்றேன். இந்த ஆய்வு நூலானது 3 காரணிகளை உள்ளடக்கி செய்யப்பட்டுள்ளதாக நான் பார்க்கிறேன். முதலாவதாக, தமிழ்ச் சூழலில் பெண் கவிஞர்கள் மிகவும் குறைவு. பெண் கவிஞர்களுடைய படைப்புகள் மறைக்கப்பட்டுள்ளன. பெண் கவிஞர்கள் இந்த இலக்கிய உலகில் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என்ற 3 கூறுகளை மையமாக கொண்டு சுந்தரமுருகன் அவர்கள் இந்த ஆய்வினை நகர்த்தி செல்கின்றார். இதில் இந்த ஆய்வின் முடிவாக நான் காண்பது என்னவென்றால், பெண்கள் உள்ளிருப்பு போராட்டமாக இருக்கும் இடத்தில் தான் சந்திக்கின்ற, தான் எதிர்கொள்கின்ற சிக்கல்களை அவ்விடத்தில் இருந்தபடியே அவற்றை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுதல். இரண்டாவதாக, வெளிநடப்பு செய்தல். வெளிநடப்பு செய்தல் என்பது இந்த குடும்ப கட்டுமான முறையை, இந்த சமூக கட்டுமான முறையை எதிர்த்து உடைத்தெறிந்து தனியாக என்னால் இயங்க முடியும் என்ற உறுதியான மனப்பாங்கினை கொண்டு குடும்பத்தை சிதைத்து வெளிவருதல். மூன்றாவதாக, அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். வெந்ததை சென்று விதி வந்தல் சாகும். சாதாரண எளிமையான ஒரு இனமாக பெண்ணினம் திகழ்வதை வலியுறுத்துகின்றார். கிட்டத்தட்ட இந்த 3 நிலைகளில் இந்த 3ஆம் நிலையான இருத்தலை அப்படியே ஏற்றுக்கொள்வது, சகித்து கொள்வது, பொறுத்து கொள்வது என்பதில்தான் பெண்கள் திகழ்கிறார்கள் என்பதை பெண்ணிய கவிஞர்களுடைய கவிதைகள் வாயிலாக சுந்தரமுருகன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த வெளிநடப்பு செய்கின்ற தீவிரவாத பெண்ணிய கவிஞர்கள் மிகவும் குறைவான அருகிய அளவிலே காணப்படுவதையும் வெளிப்படுத்த தவறவில்லை. இந்த மிதவாத பெண்ணியம் என்று கூறப்படுகின்ற உள்ளிருந்து கொண்டே சமாளித்தல், எதிர்கொள்ளுதல், வெற்றி பெறுதல் என்ற நிலையில் 2ஆம் நிலை பெண்கள் இருப்பதாக காட்டிய பாங்கும் மிக சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. முனைவர் சுந்தரமுருகனுடைய இந்த ஆய்வானது ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் கூறுவது போல, பெண்களை மனைவியாக பார்க்காதீர், பெண்களை தாயாகவும் மகளாகவும் உன்னுடைய சகோதரியாகவும் பார்த்தால் இந்த பெண் அடிமைத்தனம் முற்றிலுமாக நீங்கும் என்று பெரியார் கூறுவார். அதை வலியுறுத்தும் விதமாக இந்த ஆய்வானது பெண்களை ஆணுக்கு இணையான ஒரு உயிராக பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்த தவறவில்லை. அதற்கான பல சான்றுகளை சுந்தரமுருகன் அவர்கள் பெண்ணிய கவிஞர்களின் கவிதைகள் வழி நிறுவியிருக்கின்றார், நம்மிடையே அளித்திருக்கின்றார். அவற்றில் சிலவற்றை காண்போம். தலித் இலக்கியத்தினுடைய முதல் கவிதையாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு கவிதை. ஏ வால்மீகி, நீ வேட குலத்தில் பிறந்தவன், ஆதிவாசி, நீ உன் இனத்தை பற்றி கவிதை எழுதாமல் ஏன் மேலெடுத்து ராமனை பற்றி எழுதினாய் என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பதிவு செய்து தலித் மக்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்யாமல் மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கின்ற நிலையை பதிவு செய்துள்ள பாங்கு பாராட்டுக்குரியது. முதுமையில் துணை வேண்டாமா என்று கேட்டிருந்தாய், எனக்கு கைத்தறி போதும் என்னும் பொன்மணி வைரமுத்துவின் கவிதை இங்கு ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றது. எதை எதை சுமக்க வேண்டியிருக்கிறது? பிறந்ததும் பெண்ணென்ற பழித்துணியை, வளர்ந்த பின் கக்கத்தில் இறுக்கிய தம்பியும் தொங்கிய கையில் தூக்குச் சட்டியை,
பருவம் கண்டதும் கணவனை, உயிரின் திரட்சியான கற்பத்தை, பின் பிள்ளையை, குடும்பத்தை, நெஞ்சிலும் வயிற்றிலும் அவரவர் காலத்தில் அவரவரை சுமந்து உருமாறிவிட்டன உறுப்புகள். மொழியாகும் உடம்பை விட காற்றுக்கும் மழைக்கும் அழுத்தமாய் நிற்கும் சுமதாங்கி கல்லாய் பிறந்து தொலைத்திருக்கலாம் என்ற ஒரு கவிதை. நானேற்ற முடியாத ராமர்கள் உடைத்தே எப்பொழுதும் உள்புகிறார்கள். உடைப்பை சிவதனுசோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்னும் ஒரு கவிதை. எந்த சந்தேக ராமனுக்கு அக்னி பிரவேசம் செய்து அடிக்கடி உன் கருப்பை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற மித்ராவின் கவிதை. நீ வல்லவன் இல்லை, நான் வாசுகி இல்லை, உயர்கள் என்னும் முனைவர் தேன்மொழியின் கவிதை. தாழ் திறக்கும் என்றால் தான் காத்திருத்தல் சுகம், இல்லை எனில் மரண அவஸ்தை என்னும் தேன்மொழியின் கவிதை. இது போன்ற அற்புதமான கவிதைகளை, எண்ணற்ற கவிதைகளை இந்நூல் கொண்டலங்குகின்றது. இத்தகைய அற்புதமான ஒரு பணியை, ஒரு ஆய்வை நிகழ்த்தியுள்ள சுந்தரமுருகன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர்களுடைய ஆய்வும் அவர்களுடைய பெரிய சிந்தனையும் மேலோங்கும் என்று வாழ்த்தி அவரை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.